ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். நீட் எக்ஸாமுக்காக ஆன்லைனில் பயாலஜி கிராஷ் கோர்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு வரோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாப்டர் 3 தாவர உலகம் பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிராஷ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் 1 இயர் ஆன்லைன் ப்ரோக்ராமும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நீட்டில் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டியில் என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு A to Z வந்து நான் டீட்டெயிலாக நடத்துவேன். கூடவே ரெகுலரா வந்து டெஸ்ட்டும் வந்து இருக்கும். இந்த 1 வருஷத்துல உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்ட்டா நடத்தி முடிச்சுருவேன். யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். எனக்கு கால் பண்ணுங்க, இல்லன்னா மெசேஜ் பண்ணுங்க. மத்த டீட்டெயில்ஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப நம்ம தாவர உலகம் அப்படின்ற பாடத்துக்குள்ள போகலாம். இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி உயிரியல் வகைப்பாடு அப்படின்ற ஒரு பாடத்த நடத்தியிருந்தேன். அதுல விட்டாகர் அப்படின்றவருடைய கிளாசிஃபிகேஷன பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது அவருடைய வகைப்பாட்டு முறை. விட்டாகர் அப்படின்றவர் என்ன பண்ணாரு? உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள 5 குழுக்களா வந்து பிரிச்சாரு. அத 5 உலக வகைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 உலகம் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சரி, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலருந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1969 விட்டேகர் 5 உலக வகைப்பாட்டை முன்மொழிந்தார். இந்த 5 உலக வகைப்பாடு அப்படின்றது என்ன? உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள 5 குழுக்களா வந்து பிரிச்சாரு. அததான் 5 உலக வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 5 உலகம் என்னென்ன? மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. இதுல நம்ம மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள தெளிவா வந்து பார்த்தாச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி உயிரியல் வகைப்பாட்டிலே பார்த்து முடிச்சாச்சு. பிளான்டே அப்படின்ற ஒரு உலகம் இருக்கு இல்லைங்களா? அத தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? தாவர உலகம் அப்படின்னு ஒரு தனி பாடமாவே வந்து குடுத்துருக்காங்க. சரி, தாவர உலகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்கு. அத நான் போன பாடத்திலேயே உங்களுக்கு வந்து நடத்தியிருக்கேன். என்னென்னன்னு ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து பல செல் உயிரினங்கள். செல் சுவர் செல்லுலோஸால் ஆனது. இந்த தாவர உலகத்துக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள்ல திசுக்கள் அண்ட் உறுப்புகள நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள். அதுக்கு தேவையான உணவ அதுவே வந்து சூரிய ஒளி இருக்கும்போது தயாரித்துக் கொள்ளும். இந்த மாரியான பண்புகள் தாவர உலகத்துக்கு கீழ வரக்கூடிய உயிரினங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அத தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள வந்து தாவர உலகம் அப்படின்ற அந்த பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சரிங்களா? அடுத்ததா அனிமாலியா அப்படின்ற ஒரு உலகம் இருக்கு. அது அடுத்த பாடம். விலங்குலகம் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு அனிமாலியா அப்படின்ற இந்த உலகத்த நான் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லி தரேன். இப்ப பிளான்ட்டே, அதாவது தாவர உலகத்துக்குள்ள நம்ம போகலாம். தாவர உலகத்த மேலும் வகைப்பாடு செய்ய பல்வேறு வகையான வகைப்பாட்டு முறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த தாவர உலகம் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல என்ன இருக்கு? நெறைய வித்தியாசமான தாவரங்கள் தான் இருக்கு. பல வகையான தாவரங்கள் இருக்கு. இந்த தாவரங்கள என்ன பண்ணணும் அப்டின்னா, மேலும் இந்த மாதிரி குழுக்களா வந்து பிரிக்கணும். மேலும் இந்த மாரி குழுக்களா பிரிச்சா தான் நம்மளால அந்த தாவரங்கள பத்தி புரிஞ்சுக்க முடியும், படிக்க முடியும், புதிய தாவரங்கள கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த தாவர உலகத்த மேலும் வகைப்பாடு செய்யறதுக்கு பல்வேறு வகையான வகைப்பாட்டு முறைகள் அப்டின்றது வெளியிடப்பட்டன. இத விட்டாகர் பண்ணலையா அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணலாம். விட்டாகர் அப்படின்றவரு பண்ணாரு. ஆனா, அதுல நெறைய குறைபாடுகள் இருந்ததால, அதுக்கப்புறம் வந்த அறிவியல் அறிஞர்கள் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு வகைப்பாட்டு முறைகள வந்து வெளியிட்டாங்க. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய வகைப்பாட்டு முறைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதில் 3 முக்கிய வகைப்பாட்டு முறைகள் அப்படின்றது இருக்கு. 1 செயற்கை வகைப்பாட்டு முறை, 2வது இயற்கை வகைப்பாட்டு முறை, 3வது இனப்பரிணாம வகைப்பாட்டு முறை. இந்த 3 வகைப்பாட்டு முறைகள்லயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாவர உலகத்த மேலும் வந்து குழுக்களா வந்து பிரிக்கணும். ஒவ்வொரு வகைப்பாட்டு முறையும் வந்து ஒரு குறிப்பிட்ட அறிவியல் அறிஞர் அப்படின்றவர் வந்து வெளியிட்டிருப்பாரு. அந்த ஒவ்வொரு வகைப்பாட்டு முறையிலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட பண்புகள் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா இந்த தாவர உலகத்த வகைப்பாடு செய்யறதுக்கு எது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்பாட்டு முறை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தாவர உலகத்த மேலும் எத்தனை குழுக்கள்லாம் வந்து அத பயன்படுத்தி பிரிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தாவர குழுவ பத்தியும் நம்ம தெளிவா வந்து பார்க்கணும். ஸோ அதனால முதல்ல நம்ம இந்த வகைப்பாட்டு முறைகள பத்தி இப்ப தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம். வகைப்பாட்டு முறைகள். அதுல முதலாவதா நம்ம பார்க்கக்கூடியது செயற்கை வகைப்பாட்டு முறை. செயற்கை வகைப்பாட்டு முறைய பத்தி ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு தாவரத்தோட புறப்பண்புகள அடிப்படையா கொண்டு அந்த தாவர உலகத்த வகைப்பாடு செஞ்சாங்க அப்படின்னா, அது செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதோடைய புறத்தோற்ற பண்பு மட்டும் அல்லாம, உள் அமைப்பையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த தாவரத்துடைய உட்புறத்துல என்னென்ன மாதிரியான திசுக்கள் வந்து இருக்கு? அதுக்குள்ள என்ன மாதிரியான வேதிப்பொருட்கள் இருக்கு? இந்த மாதிரி அதோடைய உள் அமைப்பையும் அண்ட் புற அமைப்பையும் பொறுத்து தாவர உலகத்த வகைப்பாடு செஞ்சோம் அப்படின்னா, அது இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இனப்பரிணாம வகைப்பாட்டு முறை.
இந்த இடத்துல நம்ம தாவரங்களுடைய புற அமைப்பு, உள் அமைப்பு அது மட்டும் இல்லாம, கூடுதலா நம்ம என்ன பண்றோம்? பரிணாம உறவுகளின் அடிப்படையில அந்த தாவரங்கள நம்ம வகைப்பாடு செய்றோம். பரிணாம உறவு அப்படின்றது என்ன? எந்த தாவரங்கள் முதல்ல வந்து உருவாயிருக்கலாம்? எந்த தாவரங்கள் பரிணமிச்சு இப்ப இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து உருவாயிருக்கலாம்? எது வந்து வரலாற்று அதாவது பரிணாமத்துல முன்னேறிய தாவரங்கள்? எது பரிணாமத்துல பின்தங்கிய தாவரங்கள்? இந்த மாதிரி அதோடைய பரிணாம உறவுகளின் அடிப்படையில தாவரங்கள நம்ம வகைப்பாடு செஞ்சோம் அப்படின்னா, அத இனப்பரிணாம வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வகைப்பாட்டு முறைகள் இந்த மாதிரி பொதுவா நம்ம 3 முறைகளா நம்ம பிரிக்கலாம். செயற்கை வகைப்பாட்டு முறை, இயற்கை வகைப்பாட்டு முறை, இனப்பரிணாம வகைப்பாட்டு முறை. இந்த வகைப்பாட்டு முறைகள பயன்படுத்தி தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலயும் ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்கள் தாவர உலகத்த வகைப்பாடு செஞ்சிருந்தாங்க. இப்ப இத ஒவ்வொன்னத்த பத்தியும் தெளிவா பார்க்கலாம். முதல்ல நம்ப செயற்கை வகைப்பாட்டு முறைய பத்தி தெளிவா பார்க்கலாம். கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்றவரு இந்த வகைப்பாட்டு முறைய வெளியிட்டாரு. தாவரத்தின் புறத்தோற்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டது. ஒரு தாவரத்துல வெளிப்புறமா வெறும் கண்ணால பார்க்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, அந்த பண்புகளின் அடிப்படையில தாவர உலகத்த இவரு வகைப்பாடு செய்றாரு. ஆனா இந்த வகைப்பாட்டு அப்படின்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏன்னா நெறைய அறிவியல் அறிஞர்கள் அதுக்கப்புறம் வந்து இதுல நெறைய குறைபாடுகள் இருக்கு. அதனால இந்த செயற்கை வகைப்பாட்டு முறைய வந்து ஏத்துக்கல. அந்த முக்கியமான குறைபாடுகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்கள் அப்படின்றது பிரிக்கப்பட்டது இந்த வகைப்பாட்டுல. அது எப்படின்றத நான் சொல்றேன். இப்ப வந்து 2 நெருங்கிய சிற்றினங்களா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தாவரத்தோடைய மலர் இது. சரிங்களா? இந்த மலர்ல வந்து நான் வந்து வெறும் ஆண் இனப்பெருக்க உறுப்ப மட்டும் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? மகரந்த தாள் வட்டம். ஓகே. அத மட்டும் நான் வரைஞ்சுக்கிறேன். இதுல வந்து மொத்தம் 3 மகரந்த தாள்கள் வந்து இருக்கு. அடுத்ததா இன்னொரு மலர் வந்து இருக்கு. அதுல வந்து ஒரு 5 மகரந்த தாள்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஆனா இது 2மே வந்து ஒரே நெருங்கிய தொடர்புடைய தாவரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2 தாவரங்களும் வந்து பரிணாம அடிப்படையில நம்ம பார்க்கும்போது 2ம் நெருங்கிய தொடர்புடைய தாவரங்கள். ஆனா அதோடைய புற அமைப்ப நம்ம பார்க்கும்போது, இதுல வந்து 3 மகரந்த தாள்கள் இருக்கு. இதுல வந்து மொத்தம் 5 மகரந்த தாள்கள் வந்து இருக்கு. இப்ப கரோலஸ் லினேயஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மகரந்த தாள்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில அத வகைப்பாடு செய்றாரு. அப்படி வகைப்பாடு செய்யும்போது இதுல 3 மகரந்த தாள்கள் இருக்கு. அப்ப இத கொண்டு போய் என்ன பண்றாரு, 3வது குரூப்புக்கு கீழ வந்து வச்சுட்டாரு. இதுல 5 மகரந்த தாள்கள் இருக்கு. இத கொண்டு போயிட்டு 5வது குரூப்புக்கு கீழ வச்சுட்டாரு. அப்ப எத்தன மகரந்த தாள்கள் இருக்கோ, அதன் அடிப்படையில தாவரங்கள வகைப்பாடு செய்றாரு. 2மே நெருங்கிய தாவரங்கள். ஆனா, ஒரே ஒரு பண்பின் அடிப்படையில, மகரந்த தாள்கள் அப்படின்ற பண்பின் அடிப்படையில, இது வேற ஒரு குழுக்கு வகைப்பாடு செஞ்சப்பட்டிருக்கு. இது வேற ஒரு குழுவுக்கு வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குறைபாடா வந்து பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்ததா, உடல மற்றும் இனப்பெருக்க பண்புகளுக்கு சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு தாவரத்தோடைய இனப்பெருக்க பண்புகள் அப்படின்றது பெரும்பாலும் வந்து மாறாது. ஆனா, அதோடைய உடல பண்புகள் அப்படின்றது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். ஆனா, இவரு என்ன பண்ணாரு, உடல பண்புக்கும், இனப்பெருக்க பண்புக்கும் முக்கியத்துவம் வந்து குடுத்தாரு. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு தாவரம் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஊட்டிக்கு போறேன். அந்த இடத்துல ஒரு தாவரத்த நம்ம பார்க்குறேன். அந்த தாவரம் ரொம்ப அழகா இருக்கு. அதோட இலையெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து இருக்கு. இந்த மாரி ஒரு இலை இருக்கக்கூடிய ஒரு தாவரத்த நான் ஊட்டியில வந்து பார்க்குறேன். இப்ப அந்த தாவரம் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் வாங்கிட்டு வரேன். இப்ப திருவண்ணாமலையில நான் வளர்க்குறேன். வளர்க்கும்போது அதே தாவரம் என்ன ஆகுது அப்படின்னா, இலை இந்த மாதிரி ரொம்ப சின்னதா வளர ஆரம்பிக்குது. ஏன் ஊட்டியில ரொம்ப பெரிய இலை வளருது, இங்க ரொம்ப சின்ன இலை வளருது அப்படின்னா, அதுக்கு காரணம் அந்த சுற்றுப்புற சூழல் தான். ஊட்டியில ரொம்ப குளிரான இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இது ரொம்ப பெரிய இலைகளா வந்து வளருது. இப்ப திருவண்ணாமலை அப்படின்றது அந்த அளவுக்கு குளிர்லாம் கிடையாது. அங்க வந்து இயல்பான ஒரு இடம் தான். அங்க தாவரங்கள் வளரும்போது, குறிப்பா இந்த தாவரம் வளரும்போது அந்த சூழ்நிலை அப்படின்றது ஒத்துக்கல. அதனால சிறிய இலைகள் அப்படின்றது வருது. லினேயஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, இது பெரிய இலையா இருக்கு. அப்ப இத கொண்டு போயிட்டு ஒரு குரூப்ல வந்து சேர்த்துட்டாரு. இது சிறிய இலையா இருக்கு. இத கொண்டு போயிட்டு வேற ஒரு குரூப்ல வந்து சேர்த்தாரு. அப்போ ஒரே தாவரம் தான். ஆனா வெவ்வேறு இடத்துல வளரும்போது, அதோடைய உடலப் பண்புகள் அப்படின்றது வந்து மாறுது. ஸோ அந்த மாறக்கூடிய உடல பண்புகளுக்கு தகுந்த மாரி, இது வேற மாரி இருக்கு, அது வேற மாரி இருக்குன்னு வெவ்வேறு குரூப்ல நம்ம வந்து சேர்த்தோம் அப்டின்னா என்ன ஆகும்? ஒரே தாவரங்கள் வெவ்வேறான குரூப்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வகைப்பாட்டு முறைய நெறைய பேர் வந்து ஏத்துக்கல. அப்போ முக்கியமா இந்த வகைப்பாட்டு முறை அப்டின்றது நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன? நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்கள் அப்டின்றது வெவ்வேறு குழுக்களுல வந்து இடம்பெற்றது. 2வது உடல மற்றும் இனப்பெருக்க பண்புகளுக்கு சமமான முக்கியத்துவம் கொடுத்தது. ஏன்னா, உடல பண்புகள் அப்படின்றது ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாம். அதுக்கு அதிகமா முக்கியத்துவம் வந்து கொடுத்தது ஒரு குறைபாடா வந்து பார்க்கப்படுது. அதனால செயற்கை வகைப்பாட்டு முறைய வந்து ஆரம்பத்துல ஏத்துக்கிட்டாலும், அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து ஏத்துக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் இயற்கை வகைப்பாட்டு முறை.
இத வெளியிட்டவங்க யாருன்னா, ஜார்ஜ் பெந்தம் மற்றும் ஜோசப் டால்டன் ஹூக்கர். அதனால இந்த வகைப்பாட்டு முறைய வந்து பெந்தம் அண்ட் ஹூக்கர் வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கூட சில சமயங்கள்ல குறிப்பிடுவாங்க. இந்த வகைப்பாட்டு முறை வந்து எதன் அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்னா, புறத்தோற்றம் மட்டும் இல்லாம, அதோடைய உள்ளமைப்பு அடிப்படையிலயும் வந்து இருந்துச்சு. இந்த வகைப்பாடு புறத்தோற்ற பண்புகளை மட்டுமல்லாமல், நுண் அமைப்பு நுண் அமைப்பு அப்படின்றதுக்கான என்னன்னா, அதோடைய செல்கள் வந்து எப்படி இருக்கு? அந்த தாவரத்தில செல்கள் வந்து எப்படி இருக்கு? அந்த செல்களுக்குள்ள என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு? அத பார்த்தாங்க. கருவியல். கருவியல் அப்படின்றது என்னன்னா, அந்த தாவரங்கள் வந்து பால் இனப்பெருக்கத்துக்கு பிறகு, அந்த இடத்துல வந்து உருவாகக்கூடியத நம்ம கரு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி வந்து வளர்ச்சி அடையுது? அந்த தாவரங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? அதையும் வந்து பார்த்தாங்க. தாவரத்தில் உள்ள வேதிப்பொருட்கள், அந்த தாவரத்தில என்ன மாதிரியான வேதிப்பொருட்கள் வந்து இருக்கு? இந்த மாதிரியான உள்ளமைப்பையும் வந்து கருத்தில் கொண்டு செய்யப்பட்டது தான் இந்த இயற்கை வகைப்பாட்டு முறை. அப்ப இயற்கை வகைப்பாட்டு முறையில புறத்தோற்ற பண்புகள் மட்டும் கிடையாது. இது கூடவே என்ன பண்ணிக்கிட்டாங்க, நுண்ணமைப்பு, கருவியல், தாவர வேதியியல் இந்த மாதிரி பிற உள் அமைப்பையும் வந்து எடுத்துக்கிட்டு வகைப்பாடு செஞ்சாங்க. இதுவும் வந்து ஏத்துக்கொள்ளப்பட்டது கிடையாது. ஆரம்பத்தில வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா, அதுக்கப்புறம் இதுலயும் நெறைய குறைபாடுகள வந்து அறிவியல் அறிஞர்கள் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான குறைபாடு என்ன அப்டின்னா, இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விதை தாவரங்கள எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? விதை தாவரம். இந்த விதை தாவரங்கள வந்து மேலும் வகைப்பாடு வந்து செய்றாங்க. எப்படி வகைப்பாடு செய்றாங்க? இருவித்திலை, இருவித்திலைன்னு வகைப்பாடு செய்றாங்க. அண்ட் ஒரு வித்திலை தாவரம். இதுவரைக்கும் சரிதான். இருவித்திலை, ஒரு வித்திலைன்னு வகைப்பாடு செஞ்சதுல தப்பு கிடையாது. ஆனா, இந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஜிம்னோஸ்பெர்ம்கள் இருக்கு இல்லைங்களா? ஜிம்னோஸ்பெர்ம்கள். அந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல விதை இருக்கு அப்படின்றதுக்காக, இருவித்திலை, ஒரு வித்திலைக்கு நடுவுல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பாருங்களேன். இந்த 2மே வந்து பரிணாமத்தின் அடிப்படையில முன்னேறிய தாவரங்கள். இது பரிணாமத்தின் அடிப்படையில விதை தாவரங்கள்ல இது வந்து பின்தங்கிய தாவரங்கள். அப்போ இந்த தாவரங்கள 2த்துக்கும் நடுவுல வந்து வச்சது ஒரு குறைபாடா வந்து பார்க்கப்பட்டது. ஸோ, அதனால இந்த இயற்கை வகைப்பாட்டு முறைய வந்து நாளடைவில வந்து இதையும் ஏத்துக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது தான் இனப்பரிணாம வகைப்பாட்டு முறை. இந்த வகைப்பாட்டு முறைய எங்லர் மற்றும் பிராண்டல் ஆகியோரால் வழங்கப்பட்டது. இந்த 2 அறிவியல் அறிஞர்கள் தான் வந்து இனப்பரிணாம வகைப்பாட்டு முறைய வந்து முன்மொழியிறாங்க. இந்த வகைப்பாட்டுப்படி என்ன சொல்றாங்கன்னா, பரிணாம உறவுகளை அடிப்படையாகக் கொண்டது. பரிணாம உறவு அப்படின்றது என்ன? எந்த தாவரங்கள் முதல்ல வந்து உருவாயிருக்கும்? எது வந்து பரிணாமத்துல முன்னேறிய தாவரங்கள்? எது பரிணாம வளர்ச்சி அற்ற தாவரங்கள்? இந்த மாரி பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில தாவரங்கள வந்து வகைப்பாடு வந்து செய்றாங்க. அதுதான் இனப்பரிணாம வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகைப்பாட்டு முறைப்படி இந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள்லாம் இந்த மாரி நடுவுல வரக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டு, அத என்ன பண்ணிட்டாங்க, விதை தாவரங்களா இருந்தாலும் சரி, அது வந்து பரிணாமத்தில் பின்தங்கிய தாவரங்கள். அது தனியா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது தனியா ஒரு பிரிவுல வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த இனப்பரிணாம வகைப்பாட்டு முறைப்படி என்ன பண்ணாங்கன்னா, தாவர உலகத்த வந்து 5 பெரும் பிரிவுகளா வந்து பிரிச்சாங்க. அந்த 5 பிரிவுகள் என்ன அப்படின்னா, 1 வந்து பாசிகள், 2வது வந்து என்னன்னா பிரயோஃபைட், 3வது வந்து டெரிட்டோஃபைட். ஓகேவா? டெரிட்டோஃபைட். 4வது வந்து ஜிம்னோஸ்பெர்ம்கள். 5வது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். இந்த மாதிரி மொத்தம் 5 பிரிவுகளா வந்து பிரிச்சாங்க. அப்ப ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்றத வந்து என்ன பண்ணாங்க, தனியா விதை தாவரமா இருந்தாலும் அது தனியா ஒரு பிரிவுல வந்து சேர்த்துட்டாங்க. அப்போ அதோடைய பரிணாம உறவுகளின் அடிப்படையில தாவரங்கள வந்து சரியா வந்து வகைப்பாடு அப்படின்றத செஞ்சிருந்தாங்க. பாருங்க, பாசிகள் அப்படின்றது பரிணாமத்தில பின்தங்கிய தாவரங்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்றது பரிணாமத்தில முன்னேறிய தாவரங்கள். இதன் அடிப்படையில அமைக்கப்பட்டது தான் இனப்பரிணாம வகைப்பாடு. பொதுவாக மூதாதையர்களை அடையாளம் காண புதைப்படிவங்கள் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டன. உங்களுக்கு டவுட் வரலாம். எப்படி இதோடைய பரிணய பரிணாம உறவுகள வந்து கண்டுபிடிச்சாங்க? அதாவது பரிணாம வள வ வ வரலாற எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க? எது வந்து பின்தங்கிய தாவரங்கள், எது முன்னேறிய தாவரங்கள்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். அத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க? புதைப்படிவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு 3 தாவரங்கள நம்ம எடுத்துக்கலாம். ஏ, பி, சி அப்படின்ற 3 தாவரங்கள் இருக்கு. இப்போ எக்ஸ் அப்படின்ற ஒரு தாவரம் இருக்கு. இது வந்து என்னன்னா புதைப்படிவம். புதைப்படிவம். புதைப்படிவம்னா என்ன? இது அழிஞ்சு போச்சு. இப்ப கிடையாது. அந்த காலத்துல வந்து வாழ்ந்திருக்கலாம். இந்த புதைப்படிவத்தோட இப்ப இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பண்புகள் எந்த அளவுக்கு வந்து நெருக்கமா இருக்கு அப்படின்றத ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்ப ஏ அப்படின்ற தாவரங்கள்ல 90% பண்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்கு. இறந்து போன அந்த புதைப்படிவத்தோட 90% ஒரே மாரி இருக்கு. பி அப்படின்ற தாவரத்துல வந்து ஒரு 10% பண்புகள் தான் ஒரே மாரி இருக்கு. சில வந்து ஒரு 90% ஒரே மாரி இருக்கு. அப்போ இந்த தாவரங்கள் எல்லாமே எதுலருந்து உருவாயிருக்கலாம்? இந்த புதைப்படிவமான இந்த தாவரங்கள்ல இருந்து உருவாயிருக்கலாம். இத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ புதைப்படிவங்கள்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அந்த புதைப்படிவங்களோட ஒத்த பண்புகள் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து ரொம்ப பிரிமிட்டிவான தாவரங்கள். அதாவது
பரிணாம வளர்ச்சி அடையாத தாவரங்கள், பரிணாம வளர்ச்சியில பின்தங்கிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்க பி வந்து என்ன ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இது வந்து என்னது? பரிணாம வளர்ச்சி அடைந்த தாவரங்கள் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாரி தான் வந்து நெறைய புதைப்படிவங்கள்லாம் ஆராய்ச்சி செஞ்சு, இந்த பரிணாம உறவுகளின் அடிப்படையில தாவரங்கள வந்து வகைப்பாடு அப்படின்றத செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த மாரி வந்து புதைப்படிவமே இல்ல. அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க? புதைப்படிவ சான்றுகள் இல்லை என்றால், மூதாதையரை தீர்மானிக்க எண்ணியல் வகைப்பாடு, செல் வகைப்பாடு, வேதி வகைப்பாடு ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. எண்ணியல் வகைப்பாடு அப்படின்றது என்ன? இப்ப தாவரங்கள எடுத்துக்கிட்டு, அதுல என்னென்ன பண்புகள்லாம் இருக்கு அப்படின்றத ஒட்டுமொத்தமா வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணிட்டு, அதுல எதெல்லாம் வந்து சிமிலரா இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு 3 தாவரங்கள நம்ம எடுத்துக்கலாம். ஏ, பி, சி அப்படின்ற 3 தாவரங்கள் எடுத்துக்கலாம். இப்ப எண்ணியல் வகைப்பாடு செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாவரத்த எடுத்துக்கிட்டு, இந்த 3 தாவரங்களோட பண்புகள வந்து முதல்ல வந்து எடுப்பாங்க. எத்தன பண்புகள் இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பண்புகள் அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்படும். அதோடைய இலையோட வடிவம், இலையோட நிறம், இலைக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு, அது அட்டாச் ஆயிருக்கக்கூடிய அமைப்பு, அது எப்படி வந்து தண்டோட வந்து பொருந்தி இருக்கு, அண்ட் அது எந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யுது, அண்ட் அந்த தண்டு எப்படி இருக்கு, வேர் எப்படி இருக்கு, இந்த மாரி எல்லா பண்புகளையும் வந்து எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு தாவரத்திலயும் 100க்கும் மேற்பட்ட பண்புகள் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ 100க்கும் மேற்பட்ட பண்புகள் என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர்ல வந்து போட்டுருவாங்க. கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு, அந்த பண்புகள இந்த 3 தாவரங்களோட வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது, இப்ப ஏ அப்படின்ற அந்த தாவரம் வந்து இப்போ ஒரு 99% வந்து பண்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப பி அப்படின்ற தாவரமும் வந்து 99% பண்புகள் ஒரே மாரி இருக்கு. சி அப்படின்ற தாவரத்தோட பண்புகள் வந்து ஒத்துப்போகல. அப்போ ஏ அண்ட் பி இந்த 2 தாவரங்களோட பண்புகளும் 99% ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இது எல்லாமே வந்து ஒரே மூதாதையர்லேருந்து வந்திருக்கலாம். ஸோ இந்த மாரி எண்ணியல் வகைப்பாடு மூலமா மூதாதையர நம்மளால வந்து தீர்மானிக்க முடியும். அந்த மூதாதையர் நமக்கு கிடைக்கல. ஆனா, இவங்க வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு காமன் ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு எண்ணியல் வகைப்பாட பயன்படுத்தலாம். செல் வகைப்பாடு அப்படின்றது என்ன? ஒரு செல்லோட அமைப்ப நம்ம பார்க்கறது. ஒரு செல்லுக்குள்ள இப்ப குரோமோசோம்கள்லாம் இருக்கும். அந்த குரோமோசோம்கள் எத்தன இருக்கு? அதோடைய அமைப்பு எப்படி இருக்கு? இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்து, அத நம்ப அதோடைய காமன் ஆன்செஸ்ட்ரிய நம்ம வந்து தீர்மானிச்சோம் அப்படின்னா, அத நம்ம செல் வகைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டு அதே மாரி 3 தாவரங்கள் இருக்கு. ஏ, பி, சி. இப்ப அதோடைய குரோமோசோம்களோட எண்ணிக்கைய நம்ம பார்க்குறோம். குரோமோசோமோட எண்ணிக்கை, அமைப்பு, வடிவம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்காட்டா குரோமோசோமோட எண்ணிக்கைய நான் சொல்றேன். இப்ப ஏ அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல வந்து 5 குரோமோசோம்கள் இருக்கு. பி அப்படின்ற தாவரத்துல 10 குரோமோசோம் இருக்கு. சி அப்படின்ற தாவரத்துல 10 குரோமோசோம் இருக்கு. அப்ப 10, 10 இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மூதாதையர்ல இருந்து வந்திருக்கலாம். இந்த மாரி செல் வகைப்பாட்டு முறையிலயும் நம்ம மூதாதையர்கள வந்து கணிக்க முடியும். வேதியியல் வகைப்பாடு அப்படின்றது என்ன? அந்த தாவரங்கள்ல என்ன மாதிரியான வேதிப்பொருட்கள் வந்து இருக்கு? அதே மாரி 3 தாவரங்கள வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ரிசர்பைன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு. அந்த ரிசர்பைன் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து ஏல இருக்கு, சில இருக்கு, பில கிடையாது அப்படின்னா, அப்போ இந்த வேதிப்பொருட்கள கொண்ட தாவரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மூதாதையர்லருந்து வந்திருக்கலாம். அப்போ இந்த மாரி எண்ணியல், செல் வகைப்பாடு, வேதியியல் வகைப்பாட வச்சு ஒரு மூதாதையர நம்மளால வந்து கணிக்க முடியும். கணிக்கப்பட்டு அது பரிணாம உறவுகளின் அடிப்படையில நம்ம வந்து அமைச்சோம் அப்படின்னா, அதுதான் இனப்பரிணாம வகைப்பாடு. இந்த வகைப்பாடு முறை தான் வந்து பரவலா எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வகைப்பாட்டு முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்பாட்டு முறை எது? இனப்பரிணாம வகைப்பாட்டு முறை. பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இத தான் வந்து ஏத்துக்கிட்டாங்க. இந்த வகைப்பாட்டு முறைப்படி தாவர உலகத்த நாம மேலும் 5 பிரிவுகளா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். இதுதான் தாவர உலகம். இத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் மூலமா, அதாவது இந்த இனப்பரிணாம வகைப்பாட்டு முறை மூலமா 5 குழுக்களா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அந்த 5 குழுக்கள் வந்து என்னன்னா, 1 வந்து பாசிகள், 2வது பிரையோஃபைட்டுகள், 3வது பெரிட்டோஃபைட்டுகள், 4வது ஜிம்னோஸ்பெர்ம்கள், 5வது ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் இல்லன்னா பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தாவர உலகத்த இனப்பரிணாம வகைப்பாட்டு முறையின் மூலமா 5 பிரிவுகளா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். இது ஒவ்வொன்னுமே என்ன அப்படின்னா, பிரிவு அப்படின்னு அர்த்தம். இது வந்து உலகம். தாவர உலகம். பிளான்ட்டே அப்படின்றது உலகம். இது பிரிவு. அதுக்கப்புறம் மேலும் வந்து நம்ம வகுப்பு, இந்த மாரி வந்து நம்ம குடும்பம் அப்படின்றத நம்ம பிரிப்போம். இத நான் உங்களுக்கு முதல் பாடத்திலேயே வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன். உயிரி உலகம் அப்படின்ற பாடத்திலேயே நம்ம வந்து படிச்சிருக்கோம். அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப தாவர உலகத்த மேலும் நாம 5 பிரிவுகளா நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு பிரிவ பத்தியும் நம்ம இப்ப தெளிவா பார்க்கணும். முதல்ல நம்ம பாசிகள் அப்படின்ற இந்த பிரிவ பத்தி இப்ப தெளிவா பார்க்கலாம். பாசிகள். பாசிகள் அப்படின்ற பிரிவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு கீழ வரக்கூடிய தாவரங்கள் மிகவும் எளிமையான உடல் அமைப்பை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
இதுல இலை, வேர், தண்டு அப்படின்ற வேறுபாடுகளெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. இதுங்க வந்து பொதுவா நீர்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பாசிகள பத்தி இன்னொரு சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாசிகள் குளோரோஃபில்கள் கொண்ட எளிமையான உடல் மற்றும் தற்சார்பு உயிரினங்கள் ஆகும். குளோரோஃபில் அப்படின்றது பாசிகள்ல காணப்படுது. அதனால இது ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினங்கள். தங்களுக்கு தேவையான உணவ தாங்களே வந்து தயாரித்துக் கொள்ளக்கூடியது. அதுக்கு சூரிய ஒளி மட்டும் வந்து தேவை. அப்போ இதுல ஒளி சேர்க்கை செய்யக்கூடியது குளோரோஃபில் இருந்தாலே போதுமானதா இருக்கும். இதோட உடல் ரொம்ப எளிமையா வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இலை அதே மாதிரி தண்டு, வேர் இந்த மாரியான வேறுபாடுகள வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒரு தாவரம் அப்படின்னாலே இலை, தண்டு, வேர நம்ம பார்க்கலாம். ஆனா பாசிகள்ல இலை, தண்டு, வேர் எதுவுமே இருக்காது. அந்த மாரி இருக்கக்கூடிய மிக எளிமையான உடல் அமைப்ப தாலஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அப்ப வேறுபாடு அடையாத உடலுக்கு பேர் என்னது? தாலஸ். அப்ப பாசிகள நம்ம பார்க்கும்போது ஒரு இழை வடிவமாவோ, இல்ல வேறுபாடு அடையாத இந்த மாதிரியான உடல் அமைப்பு தான் இருக்கும். அந்த உடல் அமைப்புக்கு பேரு தாலஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். பாசிகளின் வடிவம் மற்றும் அளவு அப்படின்றது மாறக்கூடியது. எல்லா பாசிகளும் ஒரே மாதிரி இருக்காது. நுண்ணிய ஒரு செல் வடிவத்துல நம்ம பாசிகள பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். இந்த கிளாமிடோமோனஸ் அப்படின்றது ஒரு செல் பாசி. இந்த மாரி தான் இருக்கும். ஒரே ஒரு செல்ல தான் அதோடைய வாழ்க்கை ப்ராசஸ் எல்லாத்தையும் அந்த ஒரே செல்லே வந்து பார்த்துக்கும். அப்படி இல்லன்னா காலனி வடிவத்துல கூட நம்ம வந்து பாசிகள பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு வால்வாக்ஸ். வால்வாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி நெறைய ஒரு செல்லால் ஆன பாசிகள் ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து ஒரு கூட்டமைப்ப வந்து உருவாக்கியிருக்கும். இந்த கூட்டமைப்புக்கு பேரு நம்ப காலனி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ இந்த மாரி நெறைய காலனி வடிவத்திலயும் வந்து பாசிகள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப பாசிகள் அப்படின்றது ஒரு செல் வடிவம், காலனி வடிவத்தில நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இழை வடிவங்கள்ல கூட நம்ம பாசிகள பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு யுலோத்ரிக்ஸ் மற்றும் ஸ்பைரோகைரா. இது எப்படி இருக்கும்னா, இழை மாதிரியான வடிவத்தில அதோடைய உடல் அப்படின்றது இருக்கும். அப்போ பாசிகளுடைய உடல் அமைப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிக எளிமையான உடல் அமைப்பை கொண்டது. ஒரு செல் வடிவத்தில அவை காணப்படலாம். இல்லன்னா காலனி வடிவத்தில அது ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து இருக்கலாம். இல்ல இழை வடிவங்கள்ல கூட அந்த உடல் அமைப்பு அப்படின்றது காணப்படலாம். எப்படியா இருந்தாலும் சரி, அந்த எளிமையான உடலுக்கு பேரு தாலஸ் அப்படின்னு பேரு. இத நீங்க மறக்கவே கூடாது. சரி, பாசிகள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்ற விஷயத்த நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். பாசிகள்ல 3 வகையான இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுது. 1 உடல இனப்பெருக்கம், 2வது பாலில்லா இனப்பெருக்கம், 3வது பால் இனப்பெருக்கம். உடல இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தாவரத்துடைய உடல் பாகம் ஒண்ணு தனியா பிரிஞ்சு போய் அடுத்த ஒரு தலைமுறைய உருவாக்குச்சுன்னா, அந்த உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாசிகள்ல துண்டாதல் மூலமாக உடல இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுது. இதுதான் வந்து என்னன்னா, ஒரு இழை வடிவ பாசி அப்படின்னு வச்சுக்கலாம். இது 2 துண்டா வந்து வெட்டப்பட்டுடுச்சு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு துண்டுமே வந்து ஒரு புதிய பாசியா வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்ப துண்டாதல் அப்படின்றது ஒரு உடல இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பைரோகைராவுல பொதுவா நம்ம பார்க்க முடியும். ஸ்பைரோகைரா மட்டும் இல்லாம யுலோத்ரிக்ஸ் இந்த மாரி இழை வடிவ பாசிகள்ல நம்ம உடல இனப்பெருக்கத்த பார்க்கலாம். பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்றது ஸ்போர்கள் மூலமா நடக்கக்கூடியது. ஸ்போர்கள் உற்பத்தி செஞ்சு, அந்த ஸ்போர்கள் வெளியிடப்பட்டு, அது அடுத்த தலைமுறைய உருவாக்குச்சுன்னா, அந்த பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். பல வகையான ஸ்போர்கள் அப்படின்றது பாசிகள்ல உற்பத்தி செய்யப்படுது. அதுல பொதுவான ஸ்போர், காமனா உருவாகக்கூடிய ஸ்போர் என்னன்னா, ஜூஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூஸ்போர்கள் அப்படின்றது இந்த மாரி தான் இருக்கும். நகரக்கூடிய ஸ்போர்கள். ஏன்னா, அதுல கசையிழைகள நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இந்த மாரி கசையிழைகள் அப்படின்றது இருக்கு. அதனால இந்த ஸ்போர்கள் அப்படின்றது நகரக்கூடியது. பொதுவா உருவாகக்கூடிய ஸ்போர்கள் அப்படின்றது இந்த ஜூஸ்போர்கள நம்ம சொல்லலாம். அடுத்து பால் இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 3 வகையான பால் இனப்பெருக்கம் அப்படின்றது பாசிகள்ல நம்ம பார்க்க முடியும். பால் இனப்பெருக்கம் அப்படின்னாலே என்ன? கேமெட்டுகளுடைய இணைவு அப்படின்றது இந்த இடத்துல வந்து நடக்கும். 2 கேமெட்டுகள் வந்து இந்த இடத்துல வந்து இணையும். சரிங்களா? கேமெட்டுகள் இணைவு. 2 கேமெட்டுகள் இணைவு வந்து நடைபெற்று அடுத்த தலைமுறை உருவாக்கப்பட்டுச்சுன்னா, அத பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இணையக்கூடிய கேமெட்டுகள் வந்து ஆண் கேமெட், பெண் கேமெட் அப்படின்ற வேறுபாடு நம்ம பார்க்க முடியாது. அதனால பிளஸ்ஸு, மைனஸ், பெரிய கேமெட், ஸ்மால் கேமெட் இந்த மாரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி, இப்ப பால் இனப்பெருக்கம் எப்படி வந்து 3 வகையா அந்த கேமெட்டுகள் இணைவு நடைபெறுதுன்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னா ஐசோகேமஸ். ஐசோகேமஸ் அப்படின்றது ஒத்த கேமெட்டுகளின் இணைவு. பாருங்க, இந்த கேமெட்டும், இங்க இருக்கக்கூடிய கேமெட்டும் ஒரே மாதிரி வந்து இருக்கு. அப்ப 2 கேமெட்டுகள் ஒரே மாதிரி இருக்கிறதால, இந்த 2 கேமெட்டுகள் இணைந்து சைகோட் உருவாக்கப்பட்டு, அது அடுத்த தலைமுறைய உருவாக்குச்சு அப்படின்னா, அத நம்ப ஐசோகேமஸ் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, கசையிழை அற்றது மற்றும் கசையிழை கொண்ட ஒத்த கேமெட்டுகளின் இணைவ நம்ம பார்க்க முடியும். அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்றேன்.
இப்ப ஐசோகேமெட்டுகள் ஒத்த கேமெட்டுகளின் இணைவு அப்படின்னு சொல்லிட்டேன். கசையிழையற்றது அப்படின்னா என்னன்னா, இப்ப இணையக்கூடிய கேமெட்டுகள். இது ஒரு கேமெட், இது ஒரு கேமெட். 2 கேமெட்லுமே என்ன கிடையாது, கசையிழைகள் அப்படின்றதே கிடையாது. 2மே ஒரே மாதிரி இருக்கு. இந்த கசையிழைகள் அற்ற 2 ஒரே மாதிரியான கேமெட்டுகள் இணைவு நடைபெற்றுச்சு அப்படின்னா, அத கசையிழையற்ற ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரால நம்ம அந்த மாரி பார்க்க முடியும். இப்ப யுலோத்ரிக்ஸ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கேமெட் வந்து இந்த மாரி இருக்கு. அதுல கசையிழை அப்படின்றது இருக்கு. இன்னொரு கேமெட் இந்த மாரி இருக்கு. 2மே ஒரே மாதிரி இருக்கு. கசையிழைகளை கொண்டது. ஒரே மாதிரியான கசையிழைகளை கொண்ட 2 கேமெட்டுகள் இணைவு நடைபெற்றுச்சு அப்படின்னா, அத கசையிழை கொண்ட ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லலாம். யுலோத்ரிக்ஸ்ல அப்படிதான் நடக்கும். இது வந்து யுலோத்ரிக்ஸ்ல வந்து நடக்கக்கூடியது. அப்ப ஐசோகேமஸ் அப்படின்னாலே ஒத்த கேமெட்டுகள் இணைவு. ஒரே மாதிரியான கேமெட்டுகள் வந்து இணையும். ஒண்ணு கசையிழைகள் அற்ற ஒரே மாதிரியான கேமெட்டுகள் இணையலாம். இல்ல கசையிழைகளை கொண்ட ஒரே மாதிரியான கேமெட்டுகள் வந்து இணையலாம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள். கசையிழை அற்றது வந்து ஸ்பைரோகைரா. கசையிழைகள் கொண்ட ஒத்த கேமெட்டுகள் இணைவு வந்து யுலோத்ரிக்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே ஐசோகேமஸ். அடுத்தது அனைசோகேமஸ். அனைசோகேமஸ் அப்படின்றது என்னன்னா, சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு. எடுத்துக்காட்டு யுடோர்னியாவுல நம்ம வந்து பார்க்க முடியும். பாருங்க ஒரு கேமெட் வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு. ஒரு கேமெட் வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு. 2மே நகரக்கூடியதாக இருக்கு. ஆனா ஒண்ணு பெருசு, ஒண்ணு சின்னது. இந்த மாரி வந்து சமமற்ற 2 கேமெட்டுகள் இணைவு நடைபெற்றுச்சு அப்படின்னா, அத அனைசோகேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஊகேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலின பெருக்க முறை இருக்கு. இத முட்டை கருவுறுதல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஒரு கேமெட் வந்து பெரிய கேமெட்டா இருக்கும். இந்த கேமெட் நகராது. ஒரு கேமெட் சின்னதா இருக்கும். அது நகரக்கூடிய கேமெட்டா இருக்கும். அப்போ சிறிய நகரும் திறன் உண்ட கேமெட்டும், பெரிய நகரக்கூடிய திறனற்ற கேமெட்டுகளும் இணைவு நடைபெற்றுச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் ஊகேமஸ் இல்லன்னா முட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லலாம். வால்வாக்ஸ், பியூக்கஸ் மாதிரியான ஆ பாசிகள்ல இது நடைபெறும். அப்போ 3 வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. உடல இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் அண்ட் பாலில்லா இனப்பெருக்கம். இந்த ஒவ்வொரு இனப்பெருக்கமும் எப்படி நடைபெறுது, அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி அடுத்ததா பாசிகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பாசிகளால நெறைய முக்கியத்துவம் இருக்கு. அதுல ஒரு சில முக்கியமான அ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இங்க குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒளிச்சேர்க்கை மூலம் அவை பூமியில் உள்ள மொத்த கார்பன் டை ஆக்சைடில் பாதியை நிலைநிறுத்துகிறது. ஒளிச்சேர்க்கை அப்ப என்ன நடைபெறும்? கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது பயன்படுத்தப்படும். நீர் இருக்கும்போது சூரிய ஒளி முன்னணியில உணவானது உற்பத்தி செய்யப்படுது. கூடுதலா ஆக்ஸிஜன் வெளியிடப்படுது. இத தான் நம்ம வந்து ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். இப்போ பூமியில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுல கிட்டத்தட்ட 50% கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத பயன்படுத்துறது யாரு? இந்த பாசிகள் தான். இப்ப பாசிகளே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடோட அளவு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ பூமி வெப்பமயமாக ஆரம்பிக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட அளவ குறைக்கிறதுல யாரு முக்கியத்துவம் வந்து செய்றாங்க? இந்த பாசிகள். 50% கார்பன் டை ஆக்சைட இவங்க தான் நிலைநிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம, நீர்ல ஆக்ஸிஜனோட அளவு வந்து அதிகரிக்கிறாங்க. நீர்ல. ஆக்ஸிஜன் அளவு வந்து அதிகரிக்கிறாங்க. இதனால நீர்ல வாழக்கூடிய மத்த உயிரினங்களுக்கு ஆக்ஸிஜன் அப்படின்றது கிடைக்குது. இது ஒரு முக்கியத்துவம். 2வது முதன்மை உற்பத்தியாளர்கள் ஆகும். இப்ப நீர்ல அதிகப்படியா உணவு உற்பத்தி செய்யக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னா, அது பாசிகள் தான். மற்றும் அனைத்து நீர்வாழ் விலங்குகளின் உணவு சங்கிலியின் அடிப்படையாக விளங்குகிறது. எல்லா உயிரினங்களுமே நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் மறைமுகமாவோ, நேரடியாவோ யார சார்ந்திருக்காங்க? பாசிகள சார்ந்து தான் இருக்காங்க. இப்போ இந்த கடல்ல பாசிகளே இல்ல அப்படின்னா, கடல்வாழ் உயிரினங்களே வந்து வாழ முடியாது. ஏன்னா, நேரடியாகவோ, மறைமுகமாவோ பாசிகள சார்ந்து தான் எல்லா கடல்வாழ் உயிரினங்களுமே வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து சுமார் 70 வகையான கடல் பாசிகள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்ப நம்ம ஊர்ல எப்படி வந்து நெல்லு, கோதுமைலாம் வந்து நம்ம விளைவிச்சு சாப்பிடுறோமோ, அதே மாதிரி வேறு சில நாடுகள், இந்த சைனா, ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல கடல் பாசிகள வந்து விளைவிச்சு அத சாப்பிடுவாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, போர்பயிரா, லாமினரியா, சர்காசம் இந்த மாதிரியான பாசிகள் வந்து உணவா வந்து பயன்படுத்தப்படுது. நம்ம எப்படி வந்து ஒரு நெல் வயல வந்து வ வ அமைச்சு அதில நெல்ல வளர்க்குறோமோ, அதே மாதிரி இந்த சர்காசம், லாமினரியா மாதிரியான பாசிகள வந்து அங்க வளர்ப்பாங்க. ஈவன் தமிழ்நாட்ல கூட வந்து இப்ப அந்த பாசிகள வந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ராமேஸ்வரத்துல அந்த மண்டபம் அப்படின்ற ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான சர்காசம், லாமினேரியாவெல்லாம் வந்து கடல் ஓரத்துல வந்து வளர்ப்பாங்க. ஸோ, அப்போ அந்த மாரி கல்டிவேஷன் அப்படின்றது பண்ணிக்கிட்டு வராங்க, உணவுக்காக. சரிங்களா? அடுத்து அது மட்டும் இல்லாம, இந்த பாசிகள்லேருந்து ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் வந்து பிரிச்செடுக்கப்படுது. அதுல ஒரு பொருள் தான் வந்து அகார். இந்த அகார் அப்படின்ற பொருள கண்டிப்பா நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க வீட்ல நீங்க ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போறீங்கனாலோ, இல்ல ஒரு ஜெல்லி செய்ய போறீங்க அப்படின்னா, அதுக்கு அகார் அப்படின்றது வந்து தேவ. அந்த அகார் எங்கேருந்து எடுக்கப்படுது? பாசியிலிருந்து தான் வந்து எடுக்கப்படுது. குறிப்பா ஜெலிடியம் கிராசிலரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு பாசிகள். இது 2ம் வந்து சிவப்பு பாசி.
இப்ப இந்த சிவப்பு பாசியில இருந்து தான் அகார் அப்படின்ற பொருள் வந்து பிரிச்செடுக்கப்படுது. இந்த அகார் அப்படின்றது ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு, ஜெல்லி தயாரிக்கிறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நுண்ணுயிரினங்கள வந்து வளர்க்கறதுக்கு லேப்ல வந்து இத பயன்படுத்துவாங்க. மைக்ரோ பயாலஜி லேப் இருக்கு அப்படின்னா, அங்க அகார வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா நுண்ணுயிரினங்கள வந்து வளர்க்கறதுக்கு இந்த அகார் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியத்துவம். அடுத்ததா, சில பழுப்பு மற்றும் சிவப்பு பாசிகள் ஹைட்ரோ கொலாய்டுகளை உற்பத்தி செய்கின்றன. ஹைட்ரோ கொலாய்டுகள் அப்படின்றது ஒரு சில வகையான பொருட்கள். தண்ணீரை தக்க வைக்கக்கூடிய பொருட்களுக்கு பேரு தான் ஹைட்ரோ கொலாய்டுகள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு அல்ஜின், கெராஜின் மாதிரியான பொருட்கள் வந்து தண்ணீரை தக்க வைக்கக்கூடிய பொருட்கள். இந்த அல்ஜின் அப்படின்றது பழுப்பு பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது. கெராஜின் அப்படின்றது சிவப்பு பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து தண்ணீரை தக்க வைக்கக்கூடிய பொருட்கள். அண்ட் குளோரெல்லா, ஸ்பைருலினா மாதிரியான பாசிகள்ல அதிகமா வந்து புரதம் வந்து நிறைந்து காணப்படுது. ஸோ அத வந்து ஒரு செல் பாசிகள், புரதம் நிறைந்த ஒரு செல் பாசிகள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அதிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மாத்திரைகள்லாம் வந்து விண்வெளி பயணத்தின் போது உணவா பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் குளோரெல்லாவுல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய சப்ளிமெண்டரி டேப்லெட். இந்த சப்ளிமெண்டரி டேப்லெட்ட வந்து இப்போ ஒருத்தவங்க ஸ்பேஸ்க்கு போறாங்கன்னா, இங்க இருந்து வந்து சாதம்லாம் செஞ்சு எடுத்துட்டு போக முடியாது. ஸ்பேஸ்லயும் போயிட்டு சாதம்லாம் வந்து செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி சப்ளிமெண்டரி டேப்லெட் தான் நெறைய எடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு புரோட்டீன் சத்துலாம் தேவை இல்லையா? அதுக்காக இந்த குளோரெல்லா, ஸ்பைருலினாவுல இருந்து எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ வந்து எடுத்துட்டு போயிட்டு உணவு பொருளா அங்க பயன்படுத்துவாங்க. குறிப்பா விண்வெளி பயணம் செய்றவங்க. இது எல்லாமே பாசிகளோட முக்கியத்துவம். அப்ப பாசிகள் அப்டின்னா என்ன? அது எப்படி இனப்பெருக்கம் செய்யுது? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாசிகள் அப்படின்ற இந்த பிரிவ வந்து என்ன பண்றாங்கன்னா, மேலும் வந்து வகைப்பாடு செய்றாங்க. மேலும் 3 வகுப்புகளாக பிரிக்கப்படுது. அந்த ஒவ்வொரு வகுப்ப பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பாசிகள் 3 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1 குளோரோபைசி, 2வது பியோபைசி அண்ட் 3வது ரோடோபைசி. இந்த மாரி 3 வகுப்புகளா நம்ம பிரிக்கலாம். குளோரோபைசிய வந்து பசும் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. தியோபைசிய வந்து ப்ரவுன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பழுப்பு நிற பாசி. ரோடோபைசிய வந்து சிவப்பு பாசி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்ப பாசிகள் வந்து பசும் பாசி, பழுப்பு பாசி, சிவப்பு பாசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகுப்புகளாக பிரிக்கப்படுது. இந்த ஒவ்வொரு வகுப்ப பத்தியும் இப்ப நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வகுப்பு 1 குளோரோபைசி. அதாவது பசும்பாசிய பத்தி நம்ம பார்க்க போறோம். தாவர உடல் ஒரு செல்லாகவோ, காலனித்துவமாகவோ அல்லது இழைகளாகவோ இருக்கலாம். இந்த வகையான பாசிகள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரே ஒரு செல்லால் ஆன பாசிகள் இருக்கலாம். அப்படி இல்லன்னா, ஒரு காலனித்துவமான பாசிகள் வந்து இருக்கலாம். காலனித்துவம் அப்படின்றது என்ன? இது ஒவ்வொன்னுமே வந்து ஒவ்வொரு பாசி. இந்த பாசிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று வந்து இணைக்கப்பட்டு, ஒரு காலனியா வந்து காணப்படுது. ஒரு குரூப்பா வந்து இருக்கு. அப்படி இல்லன்னா, இந்த மாரி இழைகள் மாதிரி இருக்கலாம். இது ஒரே ஒரு போர்ஷன் தான் இந்த மாரி காமிச்சிருக்காங்க. இந்த மாரி இழைகள் மாதிரி வந்து இருக்கலாம். அப்போ ஒரு செல்லாகவோ, காலனித்துவமாகவோ, இழைகளாகவோ இந்த குளோரோபைசி அப்படின்றது இருக்கலாம். பசும்பாசிகள் அப்படின்றது காணப்படலாம். இவை பார்க்கறதுக்கு பசுமை நிறத்துல இருக்கும். அதுக்கு காரணம் இவற்றில் உள்ள குளோரோஃபில் ஏ மற்றும் பி தான் இருக்கு. ஸோ இது இருக்கிறதால புல் பச்சை நிறத்தில் இவை காணப்படுகின்றன. ஸோ அப்போ குளோரோபைசியோட பசுமை நிறத்துக்கு காரணம் என்ன? குளோரோஃபில் ஏ, பி. நம்ம தாவரத்துல இருக்கு இல்லையா? உயர் தாவரங்கள்ல இருக்க மாதிரி குளோரோஃபில் ஏ மற்றும் பி வந்து இந்த குளோரோபைசில இருக்கிறதால தான், இது பார்க்கறதுக்கு பசுமையான நிறத்துல வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம, பசுங்கணிகத்துல பைரினாடுகள் எனப்படும் சேமிப்பு உடல்கள் அப்படின்றது காணப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளோரோபைசியால நம்ம பைரினாடுகள பார்க்க முடியும். அது எந்த இடத்துல இருக்கு? பசுங்கணிகத்துல இருக்கு. பாருங்க, இதுதான் ஒரு செல் பாசி. இந்த ஒரு செல் பாசியில இந்த மாரி ஒரு கப்பு மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த குளோரோபிளாஸ்ட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல நெறைய நிறமிகள் அப்படின்றது காணப்படும். குளோரோஃபில் ஏ, பி நிறமிகள். குளோரோஃபில் ஏ, பி நிறமிகள்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு ரவுண்டா ஒரு அமைப்ப நம்ம பார்க்க முடியுது. இந்த ரவுண்ட் அமைப்புக்கு பேரு தான் என்ன அப்படின்னா, பைரினாய்டு அப்படின்னு பேரு. பைரினாய்டு. இந்த பைரினாய்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா, உள்ள நடுவுல வந்து புரதம் வந்து இருக்கும். இது வந்து என்னன்னா புரதம். ஓகேவா? இந்த புரதத்த சூழ்ந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி நெறைய ஸ்டார்ச் அப்படின்றது சேமிக்கப்பட்டிருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி வந்து இருக்கும். அழகா இருக்கும். நம்ம பார்த்தா தெளிவா வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ பைரினாய்டுகள் அப்படின்றத நம்ப பசுங்கணிகத்தில பார்க்க முடியும். பைரினாய்டுகளில் ஸ்டார்ச் மற்றும் புரதம் உள்ளது. புரதம் அப்படின்றது மையத்தில இருக்கும். புரதம். சரிங்களா? அண்ட் வெளிப்பக்கத்தில என்ன இருக்கு? ஸ்டார்ச் அப்படின்றது இருக்கு. இது வந்து என்னது? ஸ்டார்ச். ஸோ அப்போ ஸ்டார்ச் மற்றும் புரதம் அப்படின்றது பைரினாய்டுகள்ல காணப்படுகிறது. செல் சுவர்களில் உள்ள செல்லுலோஸ் செல் சுவர்களில் உள்ளே செல்லுலோஸ் மற்றும் வெளியே பெக்டோஸ் அப்படின்றது காணப்படுது.
இப்போ ஒரே ஒரு செல்ல நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பசும்பாசியில இருக்கக்கூடிய ஒரு செல். இந்த செல்ல சுத்தி என்ன இருக்கும் அப்டின்னா, செல் சுவர் அப்டின்றது இருக்கும். இந்த செல் சுவர் எதனால ஆனது? செல்லுலோஸால் ஆனது. அடுத்து இந்த செல் சுவருக்கு வெளிப்பக்கத்துல என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு மெல்லிய அடுக்கு இருக்கும். அந்த மெல்லிய அடுக்குக்கு பேரு பெக்டோஸ் அப்டின்னு பேரு. அப்ப செல் சுவர் அப்டின்றது 2 அடுக்கால் ஆனது. செல் சுவர் 2 அடுக்கால் ஆனது. ஒண்ணு வந்து என்ன அப்டின்னா, வெளி அடுக்கு. இந்த வெளி அடுக்குல என்ன இருக்கு அப்டின்னா, பெக்டின் இருக்கு. பெக்டின். அந்த பெக்டின தான் இங்க பெக்டோஸ் அப்டின்னு குடுத்துருக்காங்க. அடுத்ததா உள்ளடுக்கு. உள்ளடுக்குல என்ன இருக்கு? செல்லுலோஸ் வந்து இருக்கு. செல்லுலோஸ். அப்போ செல் சுவர் அப்படின்றது 2 அடுக்கால் ஆனது. வெளி மற்றும் உள் அடுக்குகளால் ஆனது. வெளி அடுக்குல பெக்டின் இருக்கும். உள் அடுக்குல செல்லுலோஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் தான் மத்த பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கும். அடுத்து இனப்பெருக்கம் எடுத்துக்கிட்டோம்னா 3 வகையான இனப்பெருக்கம் இருக்கு. உடல இனப்பெருக்கம் அப்படின்றது துண்டாதல் மூலமா நடைபெறலாம். பாலில்லா இனப்பெருக்கம் ஜூஸ்போர்கள் மூலமா நடைபெறும். இங்க உருவாக்கக்கூடிய ஜூஸ்போர்ஸ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாரி இருக்கும். அதுல வந்து 2 கசையிழைகள் இருக்கலாம், 4 கசையிழைகள் இருக்கலாம், 6 கசையிழைகள் கூட இருக்கலாம். சில சமயங்கள்ல அதுக்கு மேல 8 கசையிழைகள் கூட வந்து காணப்படலாம். அப்போ குறிப்பா அந்த ஜூஸ்போர்கள்ல 2லிருந்து 8 கசையிழைகள் அப்படின்றது காணப்படும். அந்த கசையிழைகள் எல்லாமே ஒரே பக்கத்துல தான் வந்து இந்த மாரி அமைந்து காணப்படும். அந்த கசையிழைகள் எல்லாமே சமமான நீளத்துல வந்து இருக்கும். இதெல்லாம் ஜூஸ்போர்கள பொறுத்தவரைக்கும் இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து பால் இனப்பெருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐசோகாமஸ், அனைசோகாமஸ் மற்றும் ஊகாமஸ் அப்படின்ற 3 வகையான கேமெட்டுகளோட இணைவு அப்படின்றது இங்க நடைபெறும். இப்போ பசும்பாசிகளுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, கிளாமிடோமோனஸ சொல்லலாம். இது வந்து ஒரு செல் பாசி. ஒரு செல் பசும்பாசி. வால்வாக்ஸ் இது வந்து என்னன்னா, காலனித்துவத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நெறைய செல்கள் ஒண்ணா சேர்ந்து இந்த மாரி காலனியா வந்து இருக்கும். யுலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா இது எல்லாமே இழை வடிவ பாசி. இழை மாதிரி இருக்கும். கேரா நன்னீர் பாசி. இது எங்க இருக்கும் அப்டின்னா, நன்னீர்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப பசும்பாசிகள் அப்படின்றது கடல் மற்றும் நன்னீர் எல்லாத்துலயுமே இருக்கும். கேரா அப்படின்றது நன்னீர்ல வளரக்கூடிய ஒரு வகையான பாசி. கிளாமிடோமோனஸ் ஒரு செல் பாசி. வால்வாக்ஸ் அப்படின்றது ஒரு காலனித்துவ பாசி. யுலோத்ரிக்ஸ் இழை வடிவ பாசி. இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குளோரோஃபைசிய பொறுத்த விஷயங்கள்லாம் தெரியுதுங்களா? சரி அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு என்னன்னா, பியோஃபைசி. இல்லன்னா பழுப்பு பாசி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த வகையான பாசிகள் முதன்மையாக கடல் வாழிடங்களில் வாழ்கின்றன. பெரும்பாலும் இது கடல்ல தான் வந்து இருக்கும். தாவர உடல் எளிமையான இழை வடிவம் முதல் பெரிய கிளை வடிவங்கள் வரை காணப்படுகின்றன. இப்போ எக்டோகார்பஸ் அப்படின்ற ஒரு பாசி இருக்கு. அது ரொம்ப எளிமையான உடல் அமைப்பை கொண்டு காணப்படும். அதுல இலை, வேர், தண்டுலாம் இருக்காது. ஒரு இலை மாதிரியான ஒரு அமைப்பு வந்து காணப்படலாம். தண்டு மாதிரியான அமைப்பு வந்து காணப்படலாம். ஒரு இழை மாதிரியான வடிவத்துல எளிமையா வந்து இருக்கும். எக்டோகார்பஸ். இதுவே இன்னும் ஒரு சில தா பாசிகள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா கெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி. பெரிய கிளை வடிவங்கள் காணப்படுது. ஒரு மரம் எந்த அளவுக்கு பெருசா வந்து வளருமோ, அந்த அளவுக்கு வந்து இந்த கெல்ப்ஸ் அப்படின்றது வளரும். 100 மீட்டர் வரைக்கும் கூட வந்து வளரலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்புல வந்து இது வளரும். நம்ம கடலுக்கு அடியில பார்த்தோம்னா, ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பழுப்பு பாசி தான். அப்போ பெரிய கிளை வடிவங்கள்லயும் இங்க நம்ம பழுப்பு பாசிகள நம்ம பார்க்க முடியும். கெல்ப்ஸ் அப்படின்றது பெரிய கிளை வடிவத்துல வளரக்கூடியது. தாவர உடலானது பற்று உறுப்பு, காம்பு மற்றும் இலை உறுப்பு ஆகியவை கொண்டுள்ளன. இப்போ இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து வேர், தண்டு, அதுக்கப்புறம் இலை இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா, வேறு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேரு பற்றுறுப்பு அப்படின்னு பேரு. இந்த இடத்துல பாருங்க. இதுதான் அடிப்பக்கம் அப்படின்னா, இங்க அடியில வந்து இணைக்கிறதுக்கு உதவக்கூடியது. இதுக்கு பேரு பற்றுறுப்பு அப்படின்னு பேரு. இங்க பாருங்க. பற்றுறுப்பு. இது வந்து மண்ணோட வந்து அட்டாச் ஆகும். அடுத்து தண்டு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேரு காம்பு அப்படின்னு பேரு. ஆனா ஸ்டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க. இந்த இடத்துல இருந்து உருவாகக்கூடிய தண்டு மாதிரியான அமைப்பு. அதுக்கு பேரு ஸ்டைப். இல்லன்னா காம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான். இங்க இருக்கு பாருங்க. ஸ்டைப் இல்லன்னா காம்பு. அடுத்து இலை. இங்க இலை இருக்காது. அதுக்கு பதிலா இலை உறுப்பு காணப்படும். அதுக்கு பேரு பிராண்ட் அப்படின்னு பேரு. பிராண்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இலை மாதிரியான ஒரு அமைப்பு. இங்க இருக்கு பாருங்க ஃப்ராண்ட். இலை மாதிரியான அமைப்பு. இதெல்லாமே இலை மாதிரியான அமைப்பு. ஃப்ராண்ட் அப்படின்னு பேரு. அப்போ தாவர உடல்ல ஒரு சில தாவர உடல்கள்ல வந்து நம்ம வேர், தண்டு, இலைகள பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா உறுப்பு, காம்பு மற்றும் இலை உறுப்புகள நம்ம பார்க்க முடியும். பற்றுறுப்பு, வேர் மாதிரியான அமைப்பு. காம்பு, இலை உறுப்புகள நம்ம பார்க்கலாம். அடுத்து இதுல குளோரோஃபில் ஏ மற்றும் சி காணப்படுகிறது. கரோட்டினாய்டுகள் ஃபியூகோசாந்தின் காரணமாக ஆலிவ் பச்சை முதல் பழுப்பு நிறத்தில் இவை காணப்படுகின்றன. குறிப்பா இதோட பழுப்பு நிறத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபியூகோசாந்தின் அப்படின்ற நிறமை தான் வந்து காரணம். இதுல சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுக்கு பேர் வந்து என்னன்னா, லாமினேரியன் அல்லது மானிட்டால் ஸ்டார்ச் அப்படின்னு பேரு. அப்போ லாமினேரியனா இருக்கலாம், இல்லைன்னா மானிட்டால் ஸ்டார்ச் அப்படின்றது இதுல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கலாம்.
இவற்றோட செல் சுவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெளிப்புறத்துல அல்ஜின் அப்படின்ற அடுக்கு இருக்கும். உட்புறத்துல செல்லுலோஸ் அப்படின்றது இருக்கும். இப்ப இதுதான் செல் சுவர் அப்படின்னு வச்சுக்கலாம். செல் சுவர். இந்த செல் சுவர் 2 அடுக்குகளால் ஆனது. வெளி அடுக்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெளி அடுக்கு. அதுல அல்ஜின் அப்படின்றது இருக்கும். அல்ஜின். ஓகே. அண்ட் உள் அடுக்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உள்ளடுக்கு செல்லுலோஸ் அப்படின்றது இருக்கும். செல்லுலோஸ். அப்போ செல் சுவர் அப்படின்றது 2 அடுக்குகளால் ஆனது. என்னன்னா, வெளி அடுக்கு அல்ஜின், உள்ளடுக்கு செல்லுலோஸ். இந்த அல்ஜின் அப்படின்றது என்னன்னா, ஹைட்ரோகொலைடு. நீர தக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள். இது செல் சுவர்லேருந்து பிரிச்செடுத்து பயன்படுத்திப்பாங்க. அடுத்து உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உடல இனப்பெருக்கம் துண்டாதல் மூலமா நடைபெறலாம். பாலில்லா இனப்பெருக்கம். பாலில்லா இனப்பெருக்கத்துல ஜூஸ்போர்கள் உருவாகும். அந்த ஜூஸ்போர்கள் இங்க வித்தியாசமா இருக்கும். எப்படின்னு பாருங்க. இரு சமமற்ற பக்கவாட்டு கசையிழை ஜூஸ்போர்கள். ஜூஸ்போர்கள் இந்த மாரி பேரிக்கா வடிவத்துல இருக்கும். 2 கசையிழைகள் தான் இருக்கும். அந்த கசையிழைகள் பக்கவாட்டுல வந்து இருக்கும். 2 கசையிழை இருக்கும். பக்கவாட்டுல இருக்கும். ஒரு கசையிழை சின்னதா இருக்கும். ஒரு கசையிழை நீளமா வந்து இருக்கும். இந்த மாரி இருக்கக்கூடிய ஜூஸ்போர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 கசையிழைகள் சமமற்றது பக்கவாட்டுல இருக்கும். அததான் நம்ம ஜூஸ்போர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாலில்லா இனப்பெருக்கத்துல இப்படிதான் ஜூஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். பேரிக்கா வடிவத்துல இருக்கும். அடுத்து பால் இனப்பெருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ். இந்த 3 முறைகள்ல ஏதாவது கேமெட்டுகள் இணைவு முறை அப்படின்றது நடைபெறலாம். ஸோ இதுதான் வந்து பால் இனப்பெருக்கம். அடுத்து எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லேமினரியா, சர்காசம், ஃபியூகஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். எக்டோகார்பஸ் அப்படின்றது ஒரு இழை வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு பாசி. டிக்டியோட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுதான் வந்து டிக்டியோட்டா. இந்த டிக்டியோட்டால நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 2 பாத கிளை. அதாவது கிளை இப்படி போயிட்டு 2ஆ வந்து பிரியும். இதுவே மத்த இடத்துலலாம் 3, 4 கிளை கூட வந்து பிரியலாம். ஆனா ஒவ்வொரு கிளையுமே வந்து 2ஆ வந்து பிரியும். அதுக்கு பேரு இருபாத கிளை அப்படின்னு பேரு. இத டிக்டியோட்டால நம்ம பார்க்க முடியும். அடுத்து லேமினரியா, சர்காசம், ஃபியூகஸ். ஃபியூகஸ் அப்படின்றது இங்க இருக்கு பாருங்க. இப்ப இந்த ஃபியூகஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏர் பிளாடர் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இதுல காற்று அப்படின்றது சேமிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரியான பாசிகள், பழுப்பு பாசிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இதுல அதிகப்படியா ஃபியூகோசாமின் அப்படின்றது இருக்கு. பழுப்பு பாசிகள பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்ததா நம்ம வந்து ரோடோஃபைசியாவ பத்தி பார்க்கலாம். சிவப்பு பாசிகள். 3வது நம்ம பார்க்கக்கூடியது. கடல் வாழிடங்களில் இவை அதிகமாக வாழ்கின்றன. தாவர உடல் பல செல்களை கொண்டு சிக்கலான உடல் அமைப்புகளுடன் காணப்படுகின்றன. இவற்றோட உடல்களையும் நம்ம வந்து இலை போன்ற உறுப்புகள், பற்றுறுப்புகள் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அத தாண்டி வந்து தண்டு மாதிரியான அமைப்பு, மைய அச்சு, அதுலேருந்து நிறைய கிளைகள் இந்த மாதிரியான அமைப்புகளும் நம்ம பார்க்க முடியும். அப்ப எளிய உடல் முதல் சிக்கலான உடல் அமைப்பு அப்படின்றது இந்த சிவப்பு பாசிகள நம்ம பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு சிவப்பு நிறத்துல இருக்கும். அதுக்கு காரணம் அதுல பைக்கோ எரித்ரின் அப்படின்ற நிறமி வந்து இருக்கு. இவை சிவப்பு நிறத்தில் உள்ளன. அதனால இது சிவப்பு நிறத்துல அந்த பாசிகள் அப்படின்றது காணப்படும். இவற்றை சேமிக்கக்கூடிய உணவு வந்து புளோரிடியன் ஸ்டார்ச் அப்படின்றது சேமிக்கப்படுது. இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உடலை இனப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுது. உடலை இனப்பெருக்கத்துல துண்டாதல் மூலமா நடைபெறலாம். பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க கேமெட்டுகள் ஸ்போர்கள் உருவாகும். அந்த ஸ்போர்கள் வந்து நகரும் தன்மையற்ற ஸ்போர்களாக இருக்கும். அப்ப ஜூஸ்போர்கள் அப்படின்றது இங்க கிடையாது. ஜூஸ்போர்களுக்கு பதிலாக நகரும் திறனற்ற ஒரு ஸ்போர் வந்து உருவாகுது. அந்த ஸ்போருக்கு பேரு ஆப்ளனோஸ்போர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாலில்லா இனப்பெருக்கத்துல நகரும் திறனற்ற ஸ்போர்கள் உருவாகுது. பால் இனப்பெருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊகேமஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு கேமெட் பெருசா இருக்கும், நகரக்கூடிய திறன் அற்றதா இருக்கும். ஒரு கேமெட் சின்னதா இருக்கும், நகரக்கூடிய திறனா இருக்கும். இதுக்கு பேர் என்னது? ஊகேமஸ். இந்த மாதிரியான இனப்பெருக்கத்த நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ரோடோஃபைசியால நடக்கக்கூடியது. அடுத்து இந்த ரோடோஃபைசியாக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா, பாலிசிஃபோனியா, போர்ஃபைரா அண்ட் கிராசிலேரியா மற்றும் ஜெலிடியம் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, சிவப்பு பாசிகளுக்கான எடுத்துக்காட்டுகள். அப்போ சிவப்பு பாசிகள பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கிராசிலேரியா, ஜெலிடியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு. ஏன்னா இதிலிருந்து தான் என்ன பண்றாங்க, அகார் அப்படின்றது வந்து பிரிச்சு எடுக்குறாங்க. அந்த அகார தான் வந்து ஜெல்லி தயாரிக்கிறதுக்கு, ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு, அண்ட் அதே மாதிரி வந்து லேப்ல வந்து மைக்ரோ ஆர்கானிசத்த வந்து வளர்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அப்ப ரோடோஃபைசிய பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். அடுத்ததா பாசிகள்ல வந்து ஆல்மோஸ்ட் நம்ம அந்த 3 வகுப்புகள பத்தியும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த 3 வகுப்புகளையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. என்சிஇஆர்டி புக்ல. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாசிகளின் பிரிவுகள் மற்றும் அவற்றின் முக்கிய பண்புகள். இதுல இருந்து நேரடியா வந்து கேள்விகள் அப்படின்றத கேட்பாங்க. இதுல இருக்கிறத அப்படியே நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப பாசிகள நம்ம 3 வகுப்புகளா பிரிக்கலாம். என்னன்னா குளோரோஃபைசி, தியோஃபைசி,
அண்ட் ரோடோஃபைசி. இந்த குளோரோஃபைசியாவை பசும்பாசி அப்படின்னு சொல்லலாம். தியோஃபைசியாவை பழுப்பு பாசி, ரோடோஃபைசியாவுக்கு சிவப்பு பாசி அப்படின்னு பேரு. ஸோ இதுக்கு காரணம் ஏன்? பசுமை நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதோட நிறமி தான். குளோரோஃபில் ஏ மற்றும் பி இருக்கிறதால அது பசுமை நிறத்தில் இருக்கு. தியோஃபைசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் குளோரோஃபில் ஏ மற்றும் சி இருக்கு. ஃபியூகோசாந்தின் அப்படின்ற நிறமி இருக்கு. இந்த ஃபியூகோசாந்தின் இருக்கிறதால தான் இது எப்படி இருக்கு? பழுப்பு நிறத்தில் இருக்கு. சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்ன? பைக்கோ எரித்திரின் அப்படின்ற நிறமி இருக்கிறதா அது சிவப்பு நிறத்துக்கு காரணம். அதை தாண்டி குளோரோஃபில் ஏ மற்றும் டி அப்படின்றது இருக்கு. இந்த குளோரோஃபில் ஏ, டி இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவாங்க. ஒவ்வொரு குரூப்லயும் அதாவது ஒவ்வொரு வகுப்புலயும் என்ன நிறமி இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். குளோரோஃபில் ஏ அப்படின்றது எல்லாத்துலயுமே நம்ம பார்க்க முடியும். பாருங்க, குளோரோஃபில் ஏ அப்படின்றது எல்லாத்துலயுமே இருக்கு. குளோரோஃபைசியாவில் பி அப்படின்றது இருக்கு. அண்ட் ஃபியோஃபைசியாவில் சி இருக்கு. அண்ட் ரோடோஃபைசியாவில் டி இருக்கு. அப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஏவை போட்டுட்டு பி, சி, டி. ஏ அப்படின்றது எல்லாத்துலயுமே வந்து இருக்கும். பி அப்படின்றது குளோரோஃபைசியில இருக்கும். சி அப்படின்றது ஃபியோஃபைசி. டி அப்படின்றது ரோடோஃபைசியால இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி அடிஷ்னலா ஃபியோஃபைசியால வந்து ஃபியூகோசாண்டின் இருக்கு. ரோடோஃபைசியால பைக்கோ எரித்ரின் இருக்கு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா சேமிப்பு உணவுப் பொருட்கள். குளோரோஃபைசியால ஸ்டார்ச் அப்படின்றது சேமிக்கப்படுது. எண்ணெய் துளிகள் ஒரு சில சமயங்கள்ல வந்து சேமிக்கப்படலாம். தியோஃபைசியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மானிட்டால் அண்ட் லாமினேரியன். மானிட்டால், லாமினேரியன், எம்எல். மானிட்டால், லாமினேரியன் அப்படின்றது சேமிக்கப்படுது. ரோடோஃபைசியாவில் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படின்றது சேமிக்கப்படுது. செல் சுவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 அடுக்குகளால் ஆயிருக்கும். வெளி அடுக்கு, அடுத்ததா உள்ளடுக்கு. உள்ளடுக்குல செல்லுலோஸ் அப்படின்றது எல்லாத்துலயும் நம்ம பார்க்கலாம். உள்ளடுக்குல செல்லுலோஸ் அப்படின்றது எல்லாத்துலயுமே இருக்கும். இந்த வெளிப்புற அடுக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோரோஃபைசியால பெக்டின் இருக்கும். பெக்டின், சரிங்களா? தியோஃபைசியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அல்ஜின் இருக்கும் வெளிப்புறம். அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து ரோடோஃபைசியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெக்டின், சல்ஃபேட் எஸ்டர் இதெல்லாம் நம்ம வந்து வெளிப்புற அடுக்குல நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் செல் சுவர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள். அடுத்ததா வந்து ஜூஸ்போர்கள் உருவாகுது. அதுல கசையிழைகள் எத்தனை இருக்கும்? அது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. குளோரோஃபைசியால ஜூஸ்போர் இருக்கு. ஃபியோஃபைசியால ஜூஸ்போர்ஸ் இருக்கு. ரோடோஃபைசியால ஜூஸ்போர்கள் கிடையாது. இல்லை அப்படின்றத குடுத்துருக்காங்க. இப்போ குளோரோஃபைசியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூஸ்போர்கள் வந்து அதுல கசையிழைகள் 2லேருந்து 8 இருக்கலாம். சமமானதா அதோடைய கசையிழைகள் நீளம் இருக்கலாம். நுனிப்பகுதியில இருக்கும். இதுதான் வந்து ஒரு குளோரோஃபைசியாவோட அ இது வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜூஸ்போர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோடைய நுனிப்பகுதியில வந்து 2 கசையிழை வரலாம். 4 வரலாம். 6 இல்லன்னா 8 வரைக்கும் கூட வந்து கசையிழைகள் அப்படின்றது உருவாகும். எல்லாமே நுனிப்பகுதியில தான் வந்து இருக்கும். சரிங்களா? சமமான நீளத்தில வந்து கசையிழைகள் அப்படின்றது இருக்கும். தியோஃபைசியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஜூஸ்போர் இருக்குன்னா, அதுல 2 கசையிழைகள் இருக்கும். பக்கவாட்டுல இருக்கும். 1 ஷார்ட்டா இருக்கும். 1 லாங்கா வந்து இருக்கும். பக்கவாட்டுல சமமற்றது 2 கசையிழைகள் இருக்கும். இதுல கசையிழைகள் கொண்ட ஸ்போர்கள் அப்படின்றது கிடையாது. கசையிழை அற்ற ஸ்போர்கள் தான் வந்து உருவாகும். கசை இழை அற்ற ஸ்போர்கள். அற்ற ஸ்போர். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து உருவாகும். அடுத்ததா வாழிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாமே வந்து கடல் மற்றும் நன்னீர்ல வந்து நம்ம பார்க்க முடியும். குளோரோஃபைசியா எடுத்துக்கிட்டோம்னா, நன்னீர், உவர்நீர் மற்றும் உப்பு நீர்ல நம்ம பார்க்கலாம். நன்னீர்னா ஆறு, ஏரி, குளம், குட்டை. உவர் நீர் அப்படின்னா, இப்போ ஆறும் கடலும் இணையக்கூடிய இடத்துல. உப்பு நீர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். கடல் நீர். அண்ட் அடுத்ததா வந்து ஃபியோஃபைசியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பழுப்பு பாசி வந்து நன்னீர்ல ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? அதிகமா வந்து உப்பு நீர் மற்றும் உவர் நீர்ல நம்ம பார்க்க முடியும். ரோடோஃபைசியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நன்னீர்ல ஒரு சிலத தான் நம்ம பார்க்க முடியும். உவர் நீர் மற்றும் உப்பு நீர்ல தான் அதிகமா வந்து இது காணப்படும். இதுதான் பாசிகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான பண்புகள். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு வகுப்புகளுக்கு உண்டான பண்புகளையும் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப தாவர உலகத்துல பிரிவு 1 பாசிகளை நம்ம தெளிவா வந்து பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம பிரயோஃபைட்டுகளை பத்தி பார்க்கலாம். பிரயோஃபைட்டுகள் தாவர உலகத்துல இது 2வது பிரிவு. இந்த பிரயோஃபைட்டுகளுடைய உடலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தெளிவா வந்து வேர், தண்டு, இலைகளை நம்ம பார்க்க முடியாது. ஆனா, இலை, தண்டு, வேறு மாதிரியான அமைப்புகளை வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாரி இதோட உடல் வந்து ரொம்ப எளிமையான உடல் அமைப்பை கொண்டது தான் இந்த பிரயோஃபைட்டுகள். சரி, இத பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். பிரயோஃபைட்டுகள் பொதுவாக மலைகளில் ஈரமான நிழலான பகுதிகளில் வளர்கிறது. இந்த பிரயோஃபைட்டுகள தாவர உலகின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன. இருவாழ்விகள் அப்படின்னா என்ன? நீர் நிலத்துல வாழக்கூடிய விலங்குகளை இருவாழ்விகள் அப்படின்னு நம்ம சொல்வோம். எடுத்துக்காட்டா தவளைய ஒரு இருவாழ்வி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தவளை வந்து நீர்லயும் இருக்கும், நிலத்திலயும் வந்து இருக்கும். அது இருவாழ்விகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரயோஃபைட்டுகளை ஏன் தாவர உலகத்தோட இருவாழ்விகள் அப்படின்னு சொல்றாங்க?
ஏன்னா, இந்த தாவரங்கள் மண்ணில் வாழ்கிறது. ஆனால் பால் இனப்பெருக்கத்திற்கு தண்ணீரை சார்ந்து இருக்கிறது. இது மண்ணுல தான் இருக்கு. ஆனா, இது பால் இனப்பெருக்கம் வந்து செய்யணும் அப்டின்னா, அதுக்கு என்ன தேவ? தண்ணீர் அப்டின்றது கண்டிப்பா வந்து தேவ. தண்ணி இல்லாம இதுங்களால பால் இனப்பெருக்கம் செய்ய முடியுமா? அப்டின்னா, கண்டிப்பா இனப்பெருக்கம் அப்டின்றத வந்து செய்ய முடியாது. அதனால தான் பிரையோஃபைட்டுகள தாவர உலகத்தோட இருவாழ்விகள் அப்டின்னு சொல்றாங்க. இருவாழ்விகள் அப்டின்னா என்ன? நீர் நிலத்துல வாழணும். இது நிலத்துல தான் வாழும். ஆனா, நீர் அப்டின்றது இனப்பெருக்கத்துக்கு அவசியமா இருக்கிறதால, பிரையோஃபைட்டுகளுக்கு பேரு இருவாழ்விகள் அப்டின்னு நம்ம குறிப்பிடுறோம். இதோட உடல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, தாலஸ் போன்றது. இதோடைய உடல்ல வந்து உண்மையான வேர், தண்டு, இலைகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ரொம்ப தட்டையான உடல் அமைப்பை கொண்டது. அது வந்து அதோடைய உடல் அமைப்பு வந்து வேறுபாடு அடையாததால, அதுக்கு பேரு தாலஸ் அப்டின்னு நம்ம சொல்லலாம். சில பிரையோஃபைட்டுகளுடைய உடல் வந்து நல்லா நிமிர்ந்ததா இருக்கும். பாருங்க, இந்த நிமிர்ந்த உடல்கள் வந்து ஒரு சிலதுல காணப்படும். மேலும் ஒரு செல் அல்லது பல செல் ரைசாய்டுகளால் வளர்தளத்தின் மீது இணைக்கப்பட்டுள்ளது. இது வந்து கீழ இருக்கக்கூடிய அந்த மண்ணோ, ஒரு பாறையோ அது கூட எப்படி வந்து இணைஞ்சிருக்கும் அப்டின்னா, அதுல கீழ வந்து இந்த மாரி ரைசாய்டுகள் அப்டின்ற அமைப்பு வந்து இருக்கும். இது வேர் மாதிரியான ஒரு அமைப்பு தான். வேரோட பணிய தான் இது வந்து செய்யுது. ஒரு செல்லால் ஆனதோ, இல்ல பல செல்களால் ஆனதோ, இந்த ரைசாய்டுகள் என்ன பண்ணும்? மண்ணோடையோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய பாறையோடையோ வந்து ஒட்டி வளர்றதுக்கு வந்து உதவி செய்யும். அப்போ இவற்றில உண்மையான வேர், தண்டு, இலைகள் கிடையாது. ஆனா வேர் மாதிரியான அமைப்பு ரைசாய்டுகள் காணப்படுது. தண்டு மாதிரியான அமைப்புகள் வந்து இந்த ஒரு சில தாவரங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இலைகள் மாதிரியான அமைப்புகள வந்து ஒரு சில இடத்துல நம்ம பார்க்க முடியும். என்சிஇஆர்டி புக்ல பாருங்களேன், இந்த ஃபுனேரியா அப்படின்றதுக்கு இலைகள் இருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது உண்மையான இலையான்னு கேட்டா கிடையாது. உண்மையான இலைகள் அப்படின்றது பிரையோஃபைட்டுகள்ல கிடையாது. அப்புறம் ஏன் இங்க வந்து இலைகள் குடுத்துருக்காங்க? இது பார்க்கறதுக்கு இலைகள் மாதிரி இருக்கிறதால அத இலைகள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த இலைகளுக்கும் உண்மையான இலைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இலைகள் இருக்கு அப்படின்னா, அதுல வாஸ்குலர் திசுக்கள் இருந்தா மட்டும் தான் அது உண்மையான இலைகள். வாஸ்குலர் திசுக்கள் இல்ல அப்படின்னா, அது வந்து உண்மையான இலைகள் கிடையாது. இந்த இடத்துல பிரையோஃபைட்ல இலைகள்ல வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்றது இருக்காது. பெரும்பாலும் ஸ்டொமேட்டாலாம் வந்து இருக்காது. அதனால அதுக்கு பேரு வந்து நம்ம உண்மையான இலைகள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இலை போன்ற அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேர், தண்டு, இலைகளுக்கு பதிலாக வேர் போன்ற அமைப்பு ரைசாய்டு இருக்கு. தண்டு போன்ற அமைப்புகள் இருக்கு. அதுக்கு பேரு அச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இலைகள் போன்ற அமைப்புக்கு பேரு வந்து நம்ம என்ன சொல்றோம்? தாலஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏன்னா, அதோடைய உடல் வந்து வேறுபாடு அடையாம இருக்கு. அப்ப பிரையோஃபைட்டுகள எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த மாரியான அமைப்புகள்ல தான் வந்து இருக்கும். அடுத்ததா இந்த பிரையோஃபைட்டுகளுடைய உடல் வந்து பெரும்பாலும் ஹெப்ளாய்டுகளா தான் இருக்கும். சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் அப்டின்றது இருக்கும். இது கேமெட்டுகளை உருவாக்குகிறது. அதனால இதோட மெயின் பிளான் பாடிய அதாவது இதோடைய பிரதான உடல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேமிட்டோஃபைட் அப்டின்னு சொல்லுவாங்க. கேமிட்டோஃபைட். ஏன் இதுக்கு பேரு கேமிட்டோஃபைட் அப்டின்னு சொல்றாங்க? ஏன்னா, இது என்ன பண்ணுது? கேமெட்டுகள வந்து உருவாக்குது. அதனால இத நம்ம கேமிட்டோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இது எல்லாமே என்னது? கேமிட்டோஃபைட்டுகள் தான். இதோட வேலை என்ன? கேமெட்டுகள உருவாக்குறது தான் இதோடைய வேலை. பால் இனப்பெருக்க உறுப்புகள் பல செல்களை கொண்டுள்ளது. அத நம்ம ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆந்த்ரிடியா அப்படின்னு சொல்லலாம். பெண் இனக்க உறுப்புக்கு பேரு ஆர்க்கிகோனியா அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இது மார்க்கான்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரையோஃபைட். இந்த பிரையோஃபைட்ல பாருங்க, ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி கொடை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இதுக்கு பேரு ஆர்க்கிகோனியோஃபோர் அப்படின்னு பேரு. அதே மாரி இந்த தாவரத்துல வந்து ஒரு கொடை மாதிரி அமைப்பு இருக்கு. அதுக்கு பேரு ஆந்த்ரிடியோஃபோர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மார்க்கான்ஷியா அப்படின்ற தாவரத்துல ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்பு தனித்தனியா வந்து இருக்கு. இந்த ஆர்க்கிகோனியோஃபோர்ல வந்து பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்றது இருக்கும். பெண் இனப்பெருக்க உறுப்பு என்ன? ஆர்க்கிகோனியா அப்படின்றது இருக்கும். அதே மாரி ஆந்த்ரிடியோஃபோர்ல ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்றது வந்து காணப்படும். அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கொடை மாதிரி இருக்கு இல்லையா? அதுல ஒரே ஒரு ஆம மட்டும் நான் வரையறேன். ஒரே ஒரு அந்த இது மட்டும் வரையறேன். இப்ப இந்த மாரி இருக்குங்களா? இதுல என்ன இருக்கும்? ஆர்க்கிகோனியா அப்படின்றது இருக்கும். அந்த ஆர்க்கிகோனியா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு ஜாடி மாதிரியான அமைப்புல வந்து இருக்கும். இதுக்குள்ள முட்டை அப்படின்றது வந்து இருக்கும். அது அடுத்ததா இந்த மாரி நெறைய வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாரியான அமைப்புகள் வந்து இருக்கும். இது ஒவ்வொன்னத்தையும் நம்ம வந்து ஆர்க்கிகோனியா அப்படின்னு சொல்லலாம். அப்ப நெறைய ஆர்க்கிகோனியாக்கள் அப்படின்றது சேர்ந்து இந்த அம்ப்ரெல்லா மாதிரி உருவாயிருக்கு. இதுக்கு பேரு ஆர்க்கிகோனியோஃபோர் அப்படின்னு பேரு. சரிங்களா? இத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபீமேல் தாலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது பெண் தாலஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆண் தாலஸ். இந்த ஆண் தாலஸ்ல இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதிய நம்ம வெட்டி பார்த்தோம் அப்படின்னா, அதுல எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் வந்து அந்த அம்ப்ரெல்லா மாரி பகுதி அப்படின்னா, இங்க இந்த மாரியான அமைப்புகள் இருக்கும். இதுக்கு பேரு ஆந்த்ரிடியம். இதுக்குள்ள தான் வந்து ஆந்த்ரோசோய்டுகள் வந்து உருவாகும். நெறைய இருக்கும். ஆந்த்ரோசோய்டுகள் எண்ணிக்கையில அதிகமா வந்து உருவாகும். அத நம்ம ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விந்தகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விந்து செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விந்தகம் கிடையாது, விந்து செல்கள். அது வந்து எங்க உருவாகுது? இந்த ஆந்த்ரிடியா அப்படின்ற அமைப்புல வந்து உருவாகுது.
சரிங்களா? அப்ப ஆந்த்ரிடியா எங்க இருக்கு? ஆர்க்கிகோனியா எங்க இருக்குன்னு புரியுதுங்களா? இது வந்து மார்க்கான்ஷியாவுல. இதுவே வேறு சில தாவரங்கள், இப்ப ஸ்பாக்னம் அப்படின்ற ஒரு தாவரம் இருக்கு. இத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாருங்க ஆந்த்ரிடியல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. ஆந்த்ரிடியல் கிளை. இங்க இருக்கக்கூடியது ஆர்க்கிகோனியல் கிளை. இப்போ ஒரு கிளைய நம்ம வரையலாம். இது வந்து ஆந்த்ரிடியல் கிளை அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல இலைகள் மாதிரியான அமைப்புகள் வந்து நெறைய இருக்கும். ஓகே. இலைகள் மாதிரியான அமைப்பு. உண்மையான இலைகள் அப்படின்றது கிடையாது. இதோட நுனிப்பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கும். இதுக்கு பேரு ரிசெப்டகல் அப்படின்னு பேரு. அதுல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆந்த்ரிடியம்ம நம்ம பார்க்க முடியும். இது ஒவ்வொன்னுமே என்ன அப்படின்னா ஆந்த்ரிடியம். இதுக்குள்ள தான் வந்து ஆந்த்ரிடியா அப்படின்ற அதாவது ஆந்த்ரோஸ்வாய்டுகள், விந்து செல்கள் அப்படின்றது உற்பத்தி ஆகும். அப்ப நுனிப்பகுதியில வந்து என்ன உருவாகுது அப்படின்னா, இந்த ஆந்த்ரியா அப்படின்றது உருவாகுது. ஆண் இனப்பெருக்க உறுப்பு. அடுத்ததா இப்போ ஆர்க்கிகோனியல் பிரான்ச்சஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து என்னன்னா ஆர்க்கிகோனியல் கிளை. இதுலயும் வந்து இலைகள் வந்து இந்த மாரி நெறைய இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே மாரி ரிசெப்டக்கல் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். பிளாஸ்க் மாதிரியான ஷேப். குடுவை மாதிரியான ஒரு அமைப்புல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஆர்க்கிகோனியம் அப்படின்றது நெறைய இருக்கும். ஓகே. இது ஆர்க்கிகோனியம். ஒரு ஆர்க்கிகோனியத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய அமைப்பு இந்த மாரி தான் இருக்கும். கீழ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பருத்து இருக்கும். இதுக்குள்ள முட்டை அப்படின்றது இருக்கும். இங்க வந்து செல்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இங்க வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு கிளையோட நுனிப்பகுதியில ஆந்த்ரிடியமும், ஆர்க்கிகோனியமும் வந்து இருக்கலாம். ஸோ இப்போ அந்த பால் இனப்பெருக்க உறுப்பு எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ ஆந்த்ரோஸ்வாய்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முட்டையுடன் இணைந்து ஜைகோட்டை உருவாக்குகிறது. ஜைகோட் ஒரு ஸ்போரோஃபைட்டாக மாறுகிறது. இது ஊட்டச்சத்தை பெற கேமெட்டோஃபைட்டை சார்ந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்றேன். முதல்ல நம்ம ஸ்போரோஃபைட்னா என்ன? அது எங்க உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்போரோஃபைட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா, செல்கள் மியாசிஸ் மூலமா ஹப்ளாய்டு ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். இந்த ஸ்போர்கள் முளைத்து அகைன் வந்து கேமெட்டோஃபைட்டுகள் அப்படின்றது உருவாகும். இத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரையோஃபைட்டோட அந்த லைஃப் சைக்கிள் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கணும். வாழ்க்கை சுழற்சி எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இங்க இருக்கிறத பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கேமெட்டோஃபைட் தாவரம். ஓகேவா? ஒரு கேமெட்டோஃபைட் தாவரம். இதுல வந்து அ பெண் அச்சு அப்படின்றது தனியா இருக்கு. அதாவது பெண் கிளை அப்படின்றது தனியா இருக்கு. இது ஆண் கிளை. இது 2ம் ஒரே தாவரத்துல தான் இருக்கு. ஆண், பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே கேமெட்டோஃபைட்ல தான் இருக்கு. நுனி பகுதியில இருக்கு. இப்ப பெண்ண நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்க, ஒரு குடுவை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இதுக்கு பேரு ஆர்க்கிகோனியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்க்கிகோனியம். இந்த ஆர்க்கிகோனியம் அப்படின்றது தான் என்ன? பெண் இனப்பெருக்க உறுப்பு. அடுத்ததா இந்த ஆந்த்ரிடியல் பிரான்ச்சஸ் அதாவது ஆந்த்ரிடியம்னா என்னது? அது ஆண் இனப்பெருக்க உறுப்பு. அந்த ஆந்த்ரிடியல் பிரான்ச்சஸ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து ஆந்த்ரிடியம் அப்படின்றது இருக்கு. ஆந்த்ரிடியம் அப்படின்றது ஆண் இனப்பெருக்க உறுப்பு. பாருங்க, இது வந்து ஒரு ஆந்த்ரிடியம். இதுக்குள்ள நெறைய வந்து விந்து செல்கள் அப்படின்றது உருவாகும். இப்ப என்ன ஆயிடுச்சு? விந்து செல்கள் அப்படின்றது வெளியிடப்படும்போது, அது எங்க போகுது அப்படின்னா, ஆர்க்கிகோனியாவ நோக்கி நகர்ந்து போகுது. இதுக்கு நீர் அப்படின்றது கண்டிப்பா வந்து தேவ. இப்ப நீர் இருக்கும்போது ஆர்க்கிகோனியம நோக்கி அந்த விந்து செல்கள் வந்து போயிடுச்சு. ஒரு விந்து செல் என்ன பண்ணுது? இங்க இருக்கக்கூடிய முட்டையோட வந்து இணைந்து ஜைகோட் அப்படின்றது உருவாகுது. இப்ப ஜைகோட் வந்து உருவானதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும்? முளைக்க ஆரம்பிக்கும். இந்த ஜைகோட் அப்படின்றது என்னவா மாறுது? ஸ்போரோஃபைட்டாக வந்து மாறுது. ஜைகோட் ஒரு ஸ்போரோஃபைட்டா மாறும். பாருங்க. இதுதான் வந்து ஸ்போரோஃபைட்டா வளர்ச்சி அடையுது. இதுக்கு பேரு வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இங்க கீழ இருக்கக்கூடியது கேமெட்டோஃபைட். இதுக்கு பேரு கேமெட்டோஃபைட். இதுக்கு பேரு வந்து ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல தெளிவா 3 பகுதிய நம்ம பார்க்க முடியும். மேல இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா, கேப்சூல் அப்படின்னு பேரு. வெடிவித்தகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஒரு காம்பு வந்து இருக்கும். அதுக்கு பேரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கீழ வந்து இணைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு ஃபுட் அப்படின்னு பேரு. பாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாதம், காம்பு, வெடிவித்தகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகள நம்ம ஸ்போரோஃபைட்ல வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்போரோஃபைட்டோடைய கேப்சூல் இருக்குல்ல, வெடிவித்தகம், அதுல என்ன உருவாகும் அப்படின்னா, ஸ்போர்கள் உருவாகும். பாருங்க, நெறைய ஸ்போர்கள் அப்படின்றது வெளியிடப்படுது. இந்த ஸ்போர்கள் வந்து முளைச்சு கேமெட்டோஃபைட் அப்படின்றது உருவாகுது. அப்ப இந்த லைஃப் சைக்கிள் அப்படின்றது கன்டினியூஸா இந்த மாரி நடந்துகிட்டே இருக்கு. கேமெட்டோஃபைட், ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி, மாறி லைஃப் சைக்கிள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் பிரையோஃபைட்டுகள் அப்படின்றது இனப்பெருக்கம் அப்படின்றது செய்யும். இந்த டயகிராம பாருங்க. இது வந்து என்சிஇஆர்டில குடுத்திருக்கக்கூடிய டயகிராம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கிளை. சரிங்களா? இந்த கிளையில வந்து ஆர்க்கிகோனியம் இருந்திருக்கு. அங்க வந்து ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், கருவுறுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? அதிலிருந்து ஸ்போரோஃபைட் அப்படின்றது வளர்ந்திருக்கு. இத ஒரு கேப்சூல் அப்படின்னு சொல்லலாம். வெடி வித்தகம். அடுத்ததா இருக்கக்கூடியது சீப்டா. சீட்டா அப்படின்றது காம்பு. அண்ட் அடுத்து அது எங்க இணைஞ்சிருக்கு அப்படின்னா, பாதம் வழியா வந்து இந்த கேமெட்டோஃபைட்டோட இணைஞ்சிருக்கு. இதுக்குள்ள தான் ஸ்போர்ஸ் அப்படின்றது உருவாகும். இந்த ஸ்போர் கீழ விழுந்துச்சு அப்படின்னா, ஒரு கேமெட்டோஃபைட்டா வந்து வளரும். இதுதான் பிரையோஃபைட்டோட வாழ்க்கை சுழற்சி. இப்ப பிரையோஃபைட்டுகள நம்ம மேலும் வந்து 2 வகுப்புகளா வந்து பிரிக்கலாம். ஒண்ணு ஈரல் தாவரங்கள், மற்றொன்று மாஸ்கள்.
ஆனா, பிரயோஃபைட்டுகள வந்து நம்ம என்சிஇஆர்டில 2 வகுப்புகளா வந்து பிரிக்கிறாங்க. ஆனா, நீங்க ஹையர் கிளாஸ்லாம் போகும்போது படிப்பீங்க. பிரயோஃபைட்டுகள மேலும் நம்ம 3 வகுப்புகளா வந்து பிரிக்கலாம். ஸோ, அதுல வந்து ஈரல் தாவரங்கள், மாஸ்கள தவிர இன்னொரு வகுப்பும் வந்து இருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து 2 வகுப்புகள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதனால ஒவ்வொன்னத்த பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஈரல் தாவரங்கள் அப்படின்ற வகுப்ப எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு பேரு ஹெப்பாட்டிகோப்சிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரல் தாவரங்கள் ஏன் இதுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னா, இந்த தாவரங்கள்ல இருந்து ஈரல் சம்பந்தமான நோய்களுக்கு வந்து ஒரு சில மருந்துகள் வந்து பெறப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தாவரங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஈரல் மாதிரியான அமைப்புகளும் இருக்கும். ஈரல் எப்படி ரொம்ப தட்டையா இருக்கு, அதே மாரி தான் இந்த தாவரங்கள் பெரும்பாலும் வந்து இருக்கும். அதனால இதுக்கு பேரு ஈரல் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரையாப்சிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு வந்து இருக்கு. இந்த வகுப்ப வந்து பொதுவா மாஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரையோஃபைட்டுகள 2 வகுப்புகளா பிரிக்கிறாங்க. ஈரல் தாவரங்கள் மற்றும் மாஸ்கள். இப்ப இந்த ஒவ்வொரு வகுப்ப பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். ஈரல் தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் வந்து தேலாய்டு உடல் தான். ஏன்னா, இதுல வந்து இலை, தண்டு, வேர நம்ம பார்க்க முடியாது. மேல், கீழ் வேறுபாடு கொண்டது. இப்ப இந்த தாலஸ்லயே வந்து மேல் பகுதி எது? கீழ் பகுதி எது? அப்படின்றத நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியும். கீழ் பகுதியில அதிகமா ரைசாய்டுகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். மேல் பகுதி ரொம்ப கிரீனா வந்து இருக்கும். பச்சை நிறத்துல வந்து இருக்கும். அடிப்பகுதி கொஞ்சம் பச்சை நிறம் வந்து மங்கலா தான் வந்து இருக்கும். அடுத்து சில தாவரங்களில் இலைகள் போன்ற அமைப்புகள் காணப்படுகின்றன. இந்த ஈரல் தாவரங்கள்ல சில தாவரங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி இலைகள் மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது இருக்கலாம். தண்டு மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதுல இலைகள் மாதிரியான அமைப்புகளையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இது துண்டாதல் அல்லது ஜெம்மா மூலம் பாலில்லா இனப்பெருக்கம் செய்கின்றன. ஈரல் தாவரங்கள் எப்படி பாலில்லா இனப்பெருக்கம் செய்யுது? துண்டாதல். துண்டாதல் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு தாவரம் இருக்கு. இது வந்து பகுதியா வந்து வெட்டப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு துண்டும் வந்து ஒரு புதிய தாவரமா வளர்ச்சி அடையும். அப்படி இல்லன்னா, அதுல ஜெம்மா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கும். பாருங்க, குட்டியா ஒரு கப்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேரு ஜெம்மா கப் அப்படின்னு பேரு. ஜெம்மா கோப்பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஜெம்மா கோப்பை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேரு ஜெம்மா கோப்பை. இந்த ஜெம்மா கோப்பைக்குள்ள என்ன உருவாகுது அப்படின்னா, ஜெம்மா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாகும். இந்த ஜெம்மா கீழ விழுந்துச்சு அப்படின்னா, அது ஒரு புதிய தாவரமா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்போ ஜெம்மா மூலமாகவோ, இல்ல துண்டாதல் மூலமாகவோ பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்றது ஈரல் தாவரங்கள்ல நடைபெறுது. பால் இனப்பெருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே தாலஸ் அல்லது வெவ்வேறு தாலஸில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்ப நம்ம மார்க்கான்ஷியா அப்படின்ற தாவரத்த பார்த்தோம். மார்க்கான்ஷியா தாவரத்துல எப்படி இருந்தது? ஆண் வந்து தனியா இருக்கு, பெண் வந்து தனியா இருக்கு. அப்ப தனித்தனியான தாவரத்துல ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்றது உருவாக்கப்படுது. ஆனா சில தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண் மற்றும் பெண் அப்படின்றது ஒரே தாவரத்துல கூட வந்து இருக்கலாம். சரிங்களா? அடுத்து ஸ்போரோஃபைட் அப்படின்றது பாதம், சீட்டா மற்றும் வெடிவித்தகம் என வேறுபாடு அடைந்துள்ளது. இப்போ இதுதான் வந்து என்னன்னா, ஒரு ஆன்த்ரிடியம், ஆர்க்கிகோனியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர்க்கிகோனியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுதான் பெண் இனப்பெருக்க உறுப்பு. சரிங்களா? இப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, முட்டை அப்படின்றது இருக்கு. சரிங்களா? இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாரியான ஷேப்ல வந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விந்து செல் வந்து உள்ள போயிட்டு கருவுறுதல் அப்படின்றது நடைபெறுது. கருவுறுதல் நடைபெற்ற பிறகு ஜைகோட் உருவாகும். அந்த ஜைகோட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்போரோஃபைட்டா வந்து மாறும். சரிங்களா? ஸ்போரோஃபைட் இப்படி தான் இருக்கும். அந்த அம்ப்ரெல்லா மாரி இருந்துச்சு இல்லையா? அதில தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இத நம்ம 3 பகுதியா பிரிக்கலாம். இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா, பாதம் அப்படின்னு பேரு. இந்த பகுதிக்கு பேரு வந்து என்னன்னா, சீட்டா அப்படின்னு பேரு. சீட்டா இல்லன்னா காம்பு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சீட்டா. அடுத்ததா இந்த பகுதிக்கு பேரு என்ன அப்படின்னா, கேப்சூல் அப்படின்னு பேரு. இல்லன்னா வெடி வித்தகம் அப்படின்னு சொல்லலாம். வெடி வித்தகம். இந்த வெடி வித்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்குள்ள தான் என்ன உருவாகும்? ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். மியாசிஸ் மூலமா ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். அப்ப குன்றல் பகுப்பிற்கு பிறகு வெடி வித்தகத்தினுள் ஸ்போர்கள் உருவாகிறது. ஸ்போர்கள் முளைத்து கேமெட்டோஃபைட்டுகளை உருவாக்குகின்றன. இப்ப இந்த ஸ்போர்கள் கீழ விழுந்துச்சு அப்படின்னா, இது வளர்ந்து இந்த மாரி ஒரு கேமெட்டோஃபைட்ட வந்து உருவாக்கும். எக்ஸாம்பிள் மார்க்கான்ஷியாவ நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு ஈரல் நில தாவரங்கள். இல்ல ஈரல் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஈரல் நில தாவரங்கள் கிடையாது. ஈரல் தாவரங்கள் தான். அது சரியா நம்ம உச்சரிக்கணும். சரிங்களா? அடுத்ததா பிரையாப்சிடா, மாஸ்கள் அப்படின்னு சொல்லலாம். கேமெட்டோஃபைட்ல 2 நிலைகள் அப்படின்றது காணப்படுது. இந்த இடத்துல கேமெட்டோஃபைட் ஒரே ஒரு தாலஸ் மாதிரியான அமைப்பு தான் இருக்கு. இங்க கேமெட்டோஃபைட்டுகள நம்ம 2 நிலைகள்ல வந்து பார்க்க முடியும். ஒண்ணு புரோட்டோனிமா நிலை, மற்றொன்று இலை நிலை. அது எப்படின்றத பார்க்கலாம். புரோட்டோனிமா நிலை அப்படின்றது என்னன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஆரம்பத்துல வந்து இந்த தாவரங்கள் வளரும்போது, இந்த மாதிரி தான் வளர்ச்சி அடையும். ஸோ இது வந்து எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு வந்து ஒரு இழை மாதிரியான அமைப்புல வந்து இருக்கு. இதுக்கு பேரு புரோட்டோனிமா அப்படின்னு சொல்லலாம். இது பல கிளைகளை கொண்டு இந்த மாரி வந்து காணப்படும். இது மேலும் பல கிளைகளை உருவாக்கி என்ன பண்ணும் அப்படின்னா, 2ஆம் நிலை புரோட்டோனிமாவா வந்து உருவாகும். அப்போ முதல்ல உருவாகக்கூடியது முதல் நிலை புரோட்டோனிமா. இந்த முதல் நிலை புரோட்டோனிமா பல கிளைகளை வந்து உருவாக்கி 2ஆம் நிலை புரோட்டோனிமாவா வந்து மாறும்.
எப்படியா இருந்தாலும் சரி, இழை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு புரோட்டோனிமா. அப்ப புரோட்டோனிமா அப்படின்றது தவழும் பச்சை நிற கிளைகள் கொண்ட இழைநிலையாகும். இழை மாதிரியான நிலையில இருக்கும். அடுத்ததா இலைநிலை அப்படின்றது என்னன்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா? இந்த புரோட்டோனிமா, இந்த புரோட்டோனிமா கீழ விழுந்தோ, இல்ல இந்த புரோட்டோனிமா கட் ஆயிட்டோ, இல்ல அந்த புரோட்டோனிமாலேருந்து என்ன உருவாகும் அப்படின்னா, இந்த மாதிரி நிமிர்ந்த தண்டு மாதிரியான அமைப்புகள் வந்து உருவாகும். இந்த தண்டு மாதிரியான அமைப்புகள்ல வந்து சுழல் முறையில இலைகள் அப்படின்றது இந்த மாரி அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இலைநிலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னது? இலைநிலை. இதுக்கு பேர் என்னது? புரோட்டோனிமா நிலை. புரோட்டோனிமா. அப்போ ஒரே தாவரத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அதோடைய கேமிட்டோஃபைட் அப்படின்றது 2 நிலைகளை கொண்டு காணப்படுது. புரோட்டோனிமா அப்படின்றது ஒரு நிலை. 2வது நிலை இலைநிலை. புரோட்டோனிமால இலைகள பார்க்க முடியாது. இலைநிலையில நம்ம இலைகள பார்க்க முடியும். இது நிமிர்ந்தது சுழல் வடிவ இலைகளை கொண்டிருக்கும் மற்றும் இதில் பால் உறுப்புகள் உள்ளன. பால் உறுப்புகள் அப்படின்றது என்ன? ஆண் இனப்பெருக்க உறுப்பு, பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஆண் இனப்பெருக்க உறுப்ப நம்ம ஆந்த்ரிடியம் அப்படின்னு சொல்லலாம். பெண் இனப்பெருக்க உறுப்புக்கு பேரு ஆர்க்கிகோனியம். அது எல்லாமே இந்த நுனி பகுதியில வந்து வளரும். சரிங்களா? அடுத்து உடல இனப்பெருக்கம் அப்படின்றது துண்டாதல் மூலம் நிகழ்கிறது. இப்ப இது துண்டு துண்டா ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஒரு புதிய தாவரமா வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். பால் இனப்பெருக்கத்தில் நுனியில் பால் உறுப்புகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இலைநிலையோட நுனி பகுதியில தான் பால் இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்றது உருவாகும். இப்ப ஆண் தாவரமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி இருக்கா? நுனி பகுதிய மட்டும் நான் வரையறேன். சரிங்களா? இது வந்து என்னன்னா, இங்க தான் இலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து என்ன உருவாகும் அப்படின்னா, இந்த ஆந்த்ரிடியம் அப்படின்றது உருவாகும். இதெல்லாம் தான் வந்து விந்து செல்கள் அப்படின்றது உற்பத்தி செய்யப்படும். ஆந்த்ரோசாய்டுகள். பெண் தாவரமா இருந்துச்சுன்னா, இங்க இலைகள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரெசெப்டர்கள் இருக்கும். அதுல கோப்பை வடிவத்துல இந்த மாரி உருவாகும். இந்த கோப்பை வடிவத்துல இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஆர்க்கிகோனியம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீர் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே மூவ் ஆகி இந்த இடத்துக்கு வரும். விந்து செல்கள். இதுக்குள்ள போயிட்டு முட்டையோட வந்து கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும். கருவுறுதல் நடைபெற்றுச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியது என்ன ஆகும்? வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஜைகோட் அப்படின்றது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அந்த ஜைகோட் அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சு எப்படி உருவாகுது அப்படின்னு பாருங்க. இதுக்குள்ள இருக்க ஜைகோட்டு, இது வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாரி ஒரு அமைப்ப வந்து உருவாக்கும். இதுக்கு பேர் வெடிவித்தகம். இத நம்ம சீட்டா அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடியது ஃபூட் அப்படின்னு பேரு. பாதம் அப்படின்னு பேரு. இந்த மாரி இருக்கும். ஸோ, அத தான் இங்க வந்து தெளிவா வந்து டயகிராம்ல குடுத்துருக்காங்க. பாருங்க. இது வெடிவித்தகம். இதுக்கு பேரு சீட்டா. இது இணைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு பாதம் அப்படின்னு பேரு. இந்த வெடிவித்தகத்துக்குள்ள தான் வந்து ஸ்போர்கள் அப்படின்றது உற்பத்தி ஆகும். கருவுற்ற பிறகு ஜைகோட் ஆனது பாதம், சீட்டா மற்றும் வெடிவித்தகம் கொண்ட ஸ்போரோஃபைட்டாக உருவாகிறது. குன்றல் பகுப்பு மூலம் வெடிவித்தகத்தினுள் ஸ்போர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸ்போர் பரவலில் பல வழிமுறைகளை கொண்டுள்ளது. இதுக்குள்ளேருந்து ஸ்போர் வெளியில வரணும் அப்படின்னா, அதில டிஃப்ரெண்ட்டான மெக்கானிசம் வந்து இருக்கு. அ ஒவ்வொரு மெத்தட்ல ஒரு ஒரு பிளான்ட்ல வந்து ஸ்போர்கள் அப்படின்றது வெளியில வரும். தண்ணி இருக்கும்போது ஒரு சில சமயங்கள்ல வெளிவரும். ஒரு சிலர்ல வந்து எலேட்டர் அப்படின்ற அமைப்புகள் இருக்கும். சில தாவரங்கள்ல வந்து ஏர்கன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ்ல ஸ்போர்கள் அப்படின்றது வெளியிடப்படும். இதுதான் வந்து என்னன்னா பிரயோஃபைட்டுகள். ஹெப்படைகாப்சிடா அண்ட் பிரயாப்சிடா. ஈரல் தாவரங்கள் மற்றும் மாஸ்கள். இது உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மாஸ்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஸ்பாக்னம், பாலிட்ரைக்கம், ஃப்யூனேரியாவ நம்ம எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். சரி, இப்ப பிரயோஃபைட்டுகள நம்ம முடிச்சாச்சு. அடுத்ததா தாவர உலகத்துல நம்ம பார்க்க வேண்டியது டெரிட்டோஃபைட்டுகள். இது 3வதா இருக்கக்கூடிய பிரிவு. டெரிட்டோஃபைட்டுகள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இத தான் முதல் நில தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்குலர் திசுக்கள் கொண்ட முதல் நில தாவரங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் இத வந்து முதல் நில தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க? பிரயோஃபைட்டுகளும் நிலத்துல தான் பெரும்பாலும் வளருது. அதோடைய இனப்பெருக்கத்துக்கு தான் நீர் தேவைப்படுது. அப்ப அத முதல் நில தாவரங்கள்னு சொல்லலாமே. ஏன் டெரிட்டோஃபைட்டுகள மட்டும் முதல் நில தாவரங்கள் சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய வாஸ்குலார் திசுக்கள். இந்த வாஸ்குலார் திசுக்கள் அப்படின்றது ஆல்கே மற்றும் பிரயோஃபைட்டுகள்ல கிடையாது. அதாவது பாசிகள் மற்றும் பிரயோஃபைட்டுகள்ல கிடையாது. டெரிட்டோஃபைட்டுகள்ல தான் நம்ம முதல்ல வாஸ்குலார் திசுக்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. சைலம் மற்றும் ஃபுளோயம். சைலம் எது என்ன பண்ணுது? நீர வந்து கடத்துது. ஃபுளோயம் அப்படின்றது என்ன பண்ணுது? உணவுப் பொருள வந்து கடத்துது. அப்ப இந்த வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்றது முதல்ல டெரிட்டோஃபைட்டுகள்ல இருக்கிறதால, இத நம்ம முதல் நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாஸ்குலர் திசுக்கள் இருக்கிறதால தான் டெரிட்டோஃபைட்டுகள் அப்படின்றது நல்ல ஹைட்டா வந்து வளர முடியுது. இத நம்ம மரம் அளவுக்கு கூட டெரிட்டோஃபைட்டுகள நம்ம பார்க்கலாம். எங்கேயாவது பிரயோஃபைட்டுகள் மரம் அளவுக்கு வளருமான்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்குலாம் வளராது. ஆனா டெரிட்டோஃபைட்டுகள் ஒரு சிலது வந்து மரம் அளவுக்கு கூட நம்ம வளர்றத பார்க்க முடியும். ஓகேங்களா? இது குளிர்ந்த, ஈரமான, நிழலான இடங்களில் வளர்கிறது. தாவர உடல்ல வந்து நம்ம வேர், தண்டு, இலைகள நம்ம தெளிவா பார்க்க முடியும். பாருங்க, இதுதான் வந்து என்னது? தண்டு. இதுல வேர்கள் இருக்கு. இலைகள நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்க முடியுது. இதோடைய உடல நம்ம ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி நம்ப
பிரையோஃபைட்ட பார்த்தோம். பிரையோஃபைட்டோட உடலுக்கு பேர் என்ன? முதன்மை உடலுக்கு பேரு கேமிட்டோஃபைட் அப்படின்னு பேரு. அது என்ன பண்ணும்? கேமீட்ட வந்து உருவாக்கும். இப்ப பிரையோஃபைட்ட நம்ம எடுத்துக்கலாம். பிரையோஃபைட். ஓகே. பிரையோஃபைட்டோட முதன்மையான உடலம் என்ன? கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட். அந்த கேமிட்டோஃபைட் தாவரம் என்ன பண்ணுது? ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்ப தனித்தனியா உருவாக்குது. ஆண் இனப்பெருக்க உறுப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்த்ரிடியம். பெண் இனப்பெருக்க உறுப்புக்கு பேரு வந்து ஆர்கிகோனியம். இப்போ இதுலேருந்து என்ன உருவாகும் அப்படின்னா கேமெட்டுகள் வந்து உருவாகும். இந்த 2 கேமெட்டுகளும் வந்து இணைஞ்சு என்ன உருது அப்படின்னா ஜைகோட் அப்படின்றது உருவாகும். இப்போ ஜைகோட் உருவாயிடுச்சு. இந்த ஜைகோட் அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சு ஸ்போரோஃபைட் அப்படின்றது உருவாகும். ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்ல வந்து நம்ம 3 பகுதிகள பார்க்க முடியும். இப்போ இதுதான் வந்து தாவரம் அப்படின்னா, அதில வந்து எப்படி ஸ்போரோஃபைட் இருக்கும்? இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு மேல வந்து வெடிவித்தகம், சீட்டா, ஃபூட் அப்படின்ற ரீஜன் இருக்கும். இந்த சீட்டாக்குள்ள என்ன உருவாகுது அப்படின்னா சீட்டா கிடையாது. வெடிவித்தகத்துக்குள்ள வந்து ஸ்போர்கள் உருவாகும். இந்த ஸ்போர்கள் கீழ விழுந்து ஒரு கேமெட்டோஃபைட்டா வந்து மாறும். இப்படி தான் அதோடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்றது இருக்கும். டெரிட்டோஃபைட்டுகள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட முதன்மை உடல் என்னது? ஸ்போரோஃபைட்டா இருக்கு. ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்னா என்ன? இதோட வேலை வந்து ஸ்போர்கள வந்து உற்பத்தி செய்யணும். அப்போ ஒரு ஸ்பொராஞ்சியம் இருக்கும். அந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள என்ன உருவாக்கும்? ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். இந்த ஸ்போர்கள் அப்படின்றது வெளியிடப்படும். இது வந்து முளைச்சு என்ன உருவாகுது அப்படின்னா கேமிட்டோஃபைட் அப்படின்றது உருவாகும். கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட். இந்த கேமிட்டோஃபைட் என்ன ஆகும் அப்படின்னா கேமெட்டுகள வந்து உருவாக்கும். ஆண் கேமெட்டுகள், பெண் கேமெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்கள உருவாக்கி கேமெட்டுகள உருவாக்கும். இது 2ம் கருவுறுதல் அப்படின்றது நடைபெறும். அடுத்து ஜைகோட் அப்படின்றது உருவாகும். ஜைகோட். இந்த ஜைகோட் அப்படின்றது வளர்ச்சி அடைந்து ஸ்போரோஃபைட்டா வந்து மாறும். இப்படி தான் வந்து டெரிட்டோஃபைட்ல வந்து நடக்குது. அப்ப டெரிட்டோஃபைட்டோட முதன்மை உடல நம்ம ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்போரோஃபைட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வேர், தண்டு, இலைகள நம்ம பார்க்க முடியும். பாருங்க வேர், தண்டு, இலைகள் அப்படின்றது இங்க தெளிவா வந்து இருக்கு. சிறிய இலைகளா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மைக்ரோஃபில். பெரிய இலைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மேக்ரோஃபில். இந்த தாவரத்துல சில இலைகள் இருக்கு. அதனால மைக்ரோஃபில் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாவரத்துல பெரிய இலைகள் இருக்கு. அதுக்கு பேரு மேக்ரோஃபில். இலைகள்ல ஸ்பொராஞ்சியா அப்படின்றது காணப்படுகிறது. அவை வித்தக இலை அல்லது ஸ்போரோஃபில் என அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு இலைய நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு இலை. சரிங்களா? இந்த இலையோட மேல் பக்கத்திலயோ, இல்ல அடிப்பக்கத்திலயோ என்ன இருக்கு? ஸ்பொராஞ்சியம் அப்படின்ற அமைப்பு இருக்கு. இந்த ஸ்பொராஞ்சியம்குள்ள தான் ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். இந்த ஸ்பொராஞ்சியத்த கொண்ட இலைக்கு பேர் என்ன அப்படின்னா, வித்தக இலை அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா ஸ்போரோஃபில் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நார்மலா இருக்கக்கூடிய இலை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். வித்தக இலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்போர்கள உருவாக்கக்கூடிய இலைகளுக்கு பேர் தான் வித்தக இலை அல்லது ஸ்போரோஃபில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில தாவரங்களில் ஸ்போரோஃபில்கள் ஸ்ட்ரோபிலஸை அல்லது கூம்புகள் எனப்படும் தனித்துவமான அமைப்புகளை உருவாக்குகிறது. இந்த மாரி நெறைய இலைகள் இருக்கும் சில தாவரங்கள்ல. இப்ப இந்த இலைகள் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு வந்து இந்த மாரி வந்து நெருக்கமா அமைஞ்சு என்ன உருவாக்குது அப்படின்னா, ஒரு கூம்பு மாதிரியான அமைப்புகள வந்து உருவாக்குது. அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸ்ட்ரோபிலை அல்லது கூம்புகள் அப்படின்னு சொல்லலாம். செலாஜினல்லா, ஈக்குசிட்டா மாதிரியான தாவரத்துல நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இதுக்கு பேரு தான் வந்து ஸ்ட்ரோபிலஸ் அப்படின்னு பேரு. ஸ்ட்ரோபிலை. ஒவ்வொரு இலையும் வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து நெருக்கமா இந்த மாரி அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு பேரு ஸ்ட்ரோபிலை அல்லது கூம்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு கூம்புலயும் வந்து நெறைய ஸ்பொராஞ்சியம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ள ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். ஸ்பொராஞ்சியாவில் ஸ்போர் தாய் செல்கள் குன்றல் பகுப்பு மூலம் ஸ்போர்களை உருவாக்குகிறது. இந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ள தான் வந்து ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். சரிங்களா? அப்போ டெரிட்டோஃபைட்டுகள எடுத்துக்கிட்டோம்னா, முதல் நில தாவரங்கள், வாஸ்குலர் திசுக்கள் இருக்கும். ஸ்போரோஃபைட் தான் அதோடைய முதன்மையான உடல். அதோடைய உடல நாம வேர், தண்டு, இலைகள் அப்படின்னு நம்ம தனியா வந்து பிரிச்சு பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்போர்கள் உருவாக்கக்கூடிய அந்த இலைகளுக்கு பேரு வித்தக இலை அல்லது ஸ்போரோஃபில்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சில தாவரங்கள்ல இந்த வித்தக இலை அப்படின்றது ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து கூம்பு அல்லது ஸ்ட்ரோபிலஸ் அப்படின்ற ஒரு தனித்துவமான அமைப்ப உருவாக்குது. அதுக்குள்ள தான் ஸ்போர்கள் அப்படின்றது உருவாகும். சரி இதோடைய வாழ்க்கை சுழற்சி எப்படி நடக்குது? அந்த ஸ்போர்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். ஸ்போர்கள் முளைத்து புரோதாலஸை உருவாக்குகிறது. இந்த புரோதாலஸ் அப்படின்றது கேமெட்டோஃபைட். சரிங்களா? இங்க பாருங்க ஸ்போர்கள் அப்படின்றது வெளியிடப்படுது. இந்த ஸ்போர்கள் அப்படின்றது முளைச்சு என்ன உருவாகுது? கேமிட்டோஃபைட் அப்படின்றது உருவாகுது. இதுக்கு பேரு கேமிட்டோஃபைட். இந்த கேமிட்டோஃபைட்டோட வேலை என்ன? இது கேமிட்ட வந்து உருவாக்கணும். ஏன்னா முதன்மை தாவரம் அப்படின்றது ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்டோட இலைகள்ல தான் வந்து ஸ்பொராஞ்சியம் இருக்கும். அந்த ஸ்பொராஞ்சியத்துல இருந்து தான் ஸ்போர்கள் வெளியிடப்படுது. அதுதான் கேமிட்டோஃபைட்டா வந்து மாறுது. இந்த கேமிட்டோஃபைட் பார்க்கறதுக்கு ஃபோன்ஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி ஹார்ட் மாதிரியான ஷேப்ல வந்து இருக்கும். சரி, இப்ப இந்த கேமிட்டோஃபைட் எடுத்துக்கிட்டோம்னா, இது தனித்துவமா வாழக்கூடியது. மண்ணுல இருக்கும். அதுல ரைசாய்டுகள் இருக்கும். மண்ண பற்றி வளரக்கூடியது. உணவு அப்படின்றது ஒளிச்சேர்க்கை மூலமா தயாரிக்கக்கூடியது. இதுல பாருங்க,
பெண் இனப்பெருக்க உறுப்பு, ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்றத நம்ம தனித்தனியா வந்து பார்க்கப்படுது. பெண் இனப்பெருக்க உறுப்புக்கு பேரு ஆர்க்கிகோனியம் அப்படின்னு பேரு. ஆண் இனப்பெருக்க உறுப்ப ஆந்த்ரிடியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆந்த்ரிடியத்துக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து பகுப்படைஞ்சு என்ன உருவாக்குது? விந்து செல்கள வந்து உருவாக்குது. ஆந்த்ரோசோய்டுகள உருவாக்குது. இந்த ஆந்த்ரோசோய்டுகள் அப்படின்றது நீர்ல வந்து நீந்தி எங்க போகுது அப்படின்னா, ஆர்க்கிகோனியத்தோட அந்த வாய் பகுதிக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த வாய் பகுதி வழியா உள்ள நுழைந்து இங்க இருக்கக்கூடிய முட்டையோட அது வந்து சேர ஆரம்பிக்குது. இத கருவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப கருவுறுதல் நடைபெற்ற பிறகு ஜைகோட் அப்படின்றது உருவாகுது. இந்த ஜைகோட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஸ்போரோஃபைட்டா வந்து மாறும். இந்த ஸ்போரோஃபைட் தாவரங்கள் அப்படின்றது பெருசா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். மறுபடியும் அதுல வந்து ஸ்போர்கள் உருவாகும். இந்த சுழற்சி அப்படின்றது தொடர்ச்சியா வந்து நடக்கும். இப்படிதான் வந்து டெரிட்டோஃபைட்டுகளுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்றது அமையுது. இன்னமும் தெளிவா பார்க்கலாம். ஸ்போர்கள் முளைச்சு புரோதாலஸ் அப்படின்றது உருவாகுது. இந்த புரோதாலஸ்ல ஆந்த்ரிடியா, ஆர்க்கிகோனியம் உருவாகின்றன. பாருங்க இது ஆர்க்கிகோனியம். இதுக்கு பேர் வந்து பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஆந்த்ரிடியம் ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்றது உருவாகுது. கருவுறுதலுக்கு நீர் தேவைப்படுகிறது. நீர் இருக்கும்போது தான் இந்த ஆந்த்ரிடியத்துல இருந்து விந்து செல்கள் அப்படின்றது நீந்தி ஆர்க்கிகோனியத்துக்கு போகுது. அங்க போயிட்டு முட்டையோட கருவுற்ற பிறகு ஜைகோட் அப்படின்றது உருவாகுது. ஜைகோட் உருவாயிடுச்சு. இது ஒரு ஸ்போரோஃபைட்டாக உருவாகிறது. இது வந்து ஒரு ஸ்போரோஃபைட்டா உருவாகுது. பெரும்பாலான டெரிட்டோஃபைட்டுகள் ஹோமோஸ்போரஸ் ஆகும். ஹோமோஸ்போரஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரே மாதிரியான ஸ்போர்கள உருவாக்கக்கூடிய தாவரங்கள். இங்க பாருங்க ஸ்பொராஞ்சியம் இருக்கு. ஸ்போர உருவாக்கக்கூடிய அமைப்பு. அதுலேருந்து உருவாக்கக்கூடிய ஸ்போர்கள் எல்லாமே எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இத ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப பெரும்பாலான டெரிட்டோஃபைட்டுகள் ஹோமோஸ்போரஸ்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா சில டெரிட்டோஃபைட்டுகள் குறிப்பா செலாஜினெல்லா, சால்வினியா மாதிரியான டெரிட்டோஃபைட்டுகள் ஹெட்டிரோஸ்போரஸ்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாற்று வித்துத்தன்மை. அப்படின்னா என்னன்னா 2 வகையான ஸ்போர்கள் உருவாகும். இந்த மாரி சிறிய சைஸ்ல ஸ்போர்கள் உருவாகுதா? பெரிய சைஸ்ல சில ஸ்போர்கள் வந்து உருவாகும். அதுக்கு பேரு மெகா ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேரு மைக்ரோ ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சில டெரிட்டோஃபைட்டுகள் என்ன பண்ணுது? 2 வகையான ஸ்போர்கள உருவாக்குது. அத நாம ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 வகையான ஸ்போர்கள் உருவாச்சுன்னா, அதுல எப்படி வந்து இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க இது செலாஜினெல்லா அப்படின்ற தாவரம். இதுல இங்க இருக்கக்கூடியது வந்து என்ன? ஸ்போர் இலைகள் எல்லாமே வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து இணைஞ்சு ஸ்டொபிலஸ் அப்படின்ற அமைப்ப உருவாக்கியிருக்கு. கூம்பு அப்படின்ற அமைப்ப உருவாக்கியிருக்கு. அந்த கூம்போட குறுக்குவெட்டு தோற்றம் இப்படிதான் இருக்கும். இதுல பெரிய ஸ்போர்கள உருவாக்கக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா, மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். சிறிய ஸ்போர்கள உருவாக்கக்கூடியது மைக்ரோஸ்பொராஞ்சியம். இப்ப பெரிய ஸ்போர்கள் அப்படின்றது உருவாயிடுச்சு. இங்க பாருங்க இது வந்து என்ன இங்க இருக்கக்கூடியது. சிறிய ஸ்போர்கள் தான் இங்க குடுத்துருக்காங்க. சிறிய ஸ்போர்களுக்கு பேரு மைக்ரோஸ்போர்கள். பெரிய ஸ்போர்கள மெகாஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்போர்கள் எதுவுமே வெளிய வந்து வெளியிடப்படாது. அதுக்கு பதிலா இந்த மைக்ரோஸ்போர் மற்றும் மெகாஸ்போர்கள் அப்படின்றது முளைக்க ஆரம்பிக்கும். எங்க முளைக்க ஆரம்பிக்குது? இந்த மைக்ரோ அண்ட் மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிக்கும். முளைக்க ஆரம்பிச்சு அது கேமிட்டோஃபைட்டா வந்து மாறும். பாருங்க இது எல்லாமே கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட். இந்த கேமிட்டோஃபைட் எல்லாமே எங்க வளர்ச்சி அடையுது? இங்க உள்ளேயே ஸ்பொராஞ்சியம்குள்ளேயே வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இப்போ ஆண் கேமிட்டோஃபைட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து விந்து செல்கள் அப்படின்றது வெளியிடப்படும். பெண் கேமிட்டோஃபைட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல ஆர்க்கிகோனியம் அப்படின்றது இருக்கும். அந்த ஆர்க்கிகோனியத்தோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். பாருங்க எக் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அத கவர் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. உள்ள வந்து ஒரு வாய்ப்பகுதி இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த விந்து செல்கள் அப்படின்றது நீரின் உதவியால உள்ள நீந்தி வந்து முட்டையோட வந்து சேர ஆரம்பிக்கும். அத கருவுறுதல் அப்படின்னு சொல்லலாம். கருவுற்ற பிறகு ஜைகோட் உருவாகும். இந்த ஜைகோட் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஸ்போரோஃபைட்டா வந்து மாறும். இப்படிதான் வந்து ஹெட்டிரோஸ்போரஸ் தாவரங்கள்ல இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது. அப்ப ஹெட்டிரோஸ்போரஸ் தாவரங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்போரோஃபைட்டில் பெண் கேமிட்டோஃபைட் தக்க வைத்துக் கொள்கின்றன. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கக்கூடிய இந்த இது வந்து ஸ்போரோஃபைட் தாவரம். இதுல வந்து ஸ்பொராஞ்சியம் இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து அந்த பெண் கேமிட்டோஃபைட் எல்லாமே தக்க வைக்கப்படுகின்றன. ஜைகோட் பெண் கேமிட்டோஃபைட்டுக்குள் ஒரு கருவாக உருவாகிறது. இப்ப இந்த பெண் கேமிட்டோஃபைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்குள்ள ஜைகோட் அப்படின்றது உருவாகும். இது விதை பழக்கத்திற்கு ஒரு முன்னோடியாகும். ஸோ இந்த இடத்துல டெரிட்டோஃபைட்டுகள்ல உண்மையான விதைய நம்ம பார்க்க முடியாது. விதை அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஆனா விதைகள் உருவாக்குறதுக்கான சில பண்புகள் அப்படின்றத இங்க நம்ம பார்க்க முடியுது. விதைகள் உருவாகணும் அப்படின்னா, அந்த ஜைகோட் அப்படின்றது கருவா மாறணும். அந்த கரு வளர்ச்சி அப்படின்றது எங்க நடைபெறணும்? பெண் கேமிட்டோஃபைட்லயே வந்து நடைபெறணும். அது எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே இருக்கும்போது, அந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயே இருக்கும்போது வந்து நடைபெறணும். அப்படிதான் வந்து உயர் தாவரங்கள்ல வந்து நடைபெறும். அந்த மாதிரியான பண்புகள் அப்படின்றது டெரிட்டோஃபைட்டுகள்ல சில டெரிட்டோஃபைட் தாவரங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா ஹெட்டிரோபோரஸ் தாவரங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அதனால இத நம்ம விதை பழக்கத்திற்கு ஒரு முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹெட்டிரோபோரஸ்
டெரிட்டோஃபைட்டுகள்ல. சரிங்களா? இந்த டெரிட்டோஃபைட்டுகள மேலும் நம்ம 4 வகுப்புகளா வந்து பிரிக்கலாம். சைலோப்சிரா, லைகோப்சிரா, ஸ்பினோப்சிரா அண்ட் டீரோப்சிரா. இப்ப லைகோப்சிராவுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சைலோப்சிராவுக்கு எக்ஸாம்பிளா சைலோடத்த சொல்லலாம். லைகோப்சிராவுக்கு எக்ஸாம்பிள் செலாஜினலா லைகோபோடியம். ஸ்பினோப்சிராவுக்கு எக்ஸாம்பிள் ஈக்குசிட்டம். டீரோப்சிராவுக்கு எக்ஸாம்பிள் ட்ரையாப்டரிஸ், டெர்ரிஸ் அண்ட் அடியாண்டம். இந்த தாவரங்கள எடுத்துக்காட்டா வந்து சொல்லலாம். அப்ப டெரிட்டோஃபைட்டுகள பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒவ்வொரு வகுப்புகள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறது கிடையாது. ஏன்னா, அது உங்களுடைய சிலபஸ்ல வந்து கிடையாது. சரி, தாவர உலகத்துல இப்ப டெரிட்டோஃபைட்டுகள முடிச்சாச்சு. அடுத்ததா ஜிம்னோஸ்பெர்ம்கள பத்தி பார்க்கலாம். ஜிம்னோஸ்பெர்ம்கள் தாவர உலகத்துல 4வது பிரிவு. இந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுல விதைய நாம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம விதைகள் அப்படின்றத நம்ம பார்த்திருக்க முடியாது. டெரிட்டோஃபைட்டுகள்ல முதன்மையா நம்ம என்ன பார்த்தோம்? வாஸ்குலார் திசுக்கள நம்ம பார்த்தோம். சரிங்களா? திசு வாஸ்குலார் திசு. அதே மாரி வாஸ்குலார் திசு ஜிம்னோஸ்பெர்ம்கள்லயே இருக்கும். கூடுதலா விதைகள வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆனா, அந்த விதைகள் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவை திறந்த விதைகளை கொண்டுள்ளன. திறந்த விதைகள்னா என்ன? மூடிய விதைகள்னா என்ன? திறந்த விதை அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுதான் ஒரு தாவரம்னு வச்சுக்கோங்க. இப்ப எடுத்துக்காட்டு நம்ம மேங்கோவ எடுத்துக்கலாம். மாமரத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாம்பழம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்து அமைப்ப கொண்டிருக்கும். இதுக்குள்ள வந்து அதோடைய விதை அப்படின்றது இருக்கும். அப்போ விதைய சூழ்ந்து என்ன இருக்கு? கனி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்குள்ள தான் விதை அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா? அப்போ விதைய சூழ்ந்து என்ன இருக்கு? கனி இருக்கு. அப்ப விதை அப்படின்றது இங்க மூடி காணப்படுது. இதுவே நீங்க ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விதை மட்டும் தான் வந்து வெளியில இருக்கும். அத சூழ்ந்து கனி அப்படின்ற அமைப்ப நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம ஜிம்னோஸ்பெர்ம்கள திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அளவிலான மரங்கள், நடுத்தர அளவிலான மரங்கள் முதல் உயரமான மரங்கள், புதர்கள் அந்த மாரி நம்ம வந்து வித்தியாசமா பார்க்கலாம். நடுத்தர மரத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த பைனஸ், சைக்கஸ நம்ம சொல்லலாம். உயரமான மரங்கள் செக்கோயா, ரெட்வுட் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருக்கிறதுலே மிக உயரமான மரம் வந்து இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ல தான் இருக்கு. செக்கோயா மரம் தான். புதர்கள் மாதிரியே நம்ம ஜிம்னோஸ்பெர்ம்கள பார்க்கலாம். ஜாமியா மாதிரியான ஜிம்னோஸ்பெர்ம்கள் புதர்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல நம்ம இலை, தண்டு, வேர்களா தெளிவா பார்க்கலாம். வேர் அப்படின்றது ஆணி வேர் தொகுப்பு காணப்படுகிறது. சில தாவரங்கள்ல வேர்கள்ல மைக்கோரைஸா அப்படின்றது பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு பைனஸ் தாவரத்தோட வேர எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட வேர் கூட என்ன இருக்கு? பூஞ்சைகள் வந்து இருக்கும். வேர் கூட பூஞ்சை வந்து இருக்கிறதால அதோடைய வேர வந்து நம்ம மைக்கோரைஸா அப்படின்னு சொல்லலாம். வேர் மற்றும் பூஞ்சைகள் இருக்கிறது மைக்கோரைஸா. சில தாவரங்கள்ல பவழ வேர்கள நம்ம பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு சைக்கஸ். சைக்கஸ் தாவரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய வேர் இருக்கும். வேர் கூட என்ன இருக்கும்? ப்ளூ கிரீன் ஆல்கே. நீல பசும் பாசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து இருக்கும். அது நைட்ரஜன் நிலைநிறுத்தி வேர்களுக்கு வந்து குடுக்கும். வேர்கள் என்ன பண்ணும்? அது வாழ்றதுக்கு தேவையான இடத்த வந்து குடுக்கும். இதுக்கு பேரு பவழ வேர்கள் அப்படின்னு பேரு. இந்த பவழ வேர்கள் அப்படின்றது மண்ண விட்டுட்டு வெளியில வந்து வளரக்கூடியது. புவியீர்ப்பு விசைக்கு எதிரா வளரக்கூடிய வேர்கள். அப்ப சில தாவரங்கள்ல நம்ம மைக்கோரைஸாவ பார்க்க முடியும். பவழ வேர்களையும் நம்ம பார்க்க முடியும். இதோட தண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிளைக்காதவையாக இருக்கலாம். சைக்கஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வந்து தென்னை மரம் மாதிரி வந்து கிளைக்காத தண்டு வந்து காணப்படலாம். அல்லது கிளைத்த தண்டு நம்ம பார்க்க முடியும். பைனஸ் செட்ரிஸ். இது வந்து பைனஸ். பைனஸ்ல வந்து பாருங்க பல கிளைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப தண்டு வந்து கிளைத்தவையாகவோ, கிளைக்காதவையாகவோ வந்து காணப்படலாம். இதுல இலைகள் அப்படின்றது வந்து இருக்கும். தனித்த இலைகள் நம்ம பார்க்கலாம். பாருங்க இது ஒவ்வொன்னுமே வந்து என்னது? ஒவ்வொரு இலை. தனித்த இலை. அல்லது கூட்டு இலைகள நம்ம பார்க்க முடியும். பாருங்க ஒரு தனியா வந்து ஒரு ராக்கீஸ் இருக்கு. அந்த அச்சில வந்து நெறைய இலைகள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அப்ப கூட்டிலை அல்லது தனி இலைகள நம்ம பார்க்கலாம். இவை கடுமையான சூழ்நிலைகளை தாங்கும் திறன் கொண்டவை. இந்த இலைகள் வந்து மற்ற இலைகள் மாதிரி சீக்கிரம் கீழ விழாது. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதிகமா குளிர், இல்ல அதிகமா வெப்பநிலை வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையெல்லாம் தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். ஜிம்னோஸ்பெர்ம்கள் மாற்று வித்து தன்மை கொண்டவை. அதாவது ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட உடல் வந்து ஸ்போரோஃபைட் தான். 2 வகையான ஸ்போர்கள வந்து உருவாக்கும். சிறிய ஸ்போர்களுக்கு பேரு வந்து மைக்ரோஸ்போர், பெரிய ஸ்போர்களுக்கு பேரு மெகாஸ்போர். அப்ப 2 வகையான ஸ்போர்கள வந்து உருவாக்கக்கூடிய திறன் அப்படின்றது இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து ஹெட்டிரோஸ்போரஸ் தான். ஹோமோஸ்போரஸ்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? சில இலைகள் ஸ்போரோஃபில்களாக மாற்றமடைந்துள்ளன. ஜிம்னோஸ்பெர்ம்ல சில இலைகள நம்ம எடுத்துக்கலாம். இதான் ஜிம்னோஸ்பெர்ம்கள் இலை அப்படின்னா, இதுல ஸ்பொராஞ்சியம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஸ்பொராஞ்சியம்குள்ள தான் ஸ்போர்கள் அப்படின்றது உற்பத்தி ஆகும். சிறிய ஸ்போர்களா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு மைக்ரோஸ்போரோஃபில்கள். பெரிய ஸ்போர்களா இருந்துச்சுன்னா, அது மெகாஸ்போரோஃபில்கள். இந்த மாரி ஸ்போரோஃபில்கள் அப்படின்றது சில இலைகள் வந்து மாறி இருக்கும். சில தாவரங்கள்ல இந்த ஸ்போரோஃபில்கள் இணைஞ்சு கூம்புகளாக மாறி இருக்கலாம். அப்போ இந்த மாரி நெறைய இலைகள் ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து, கூம்பு மாதிரியான அமைப்புகள வந்து சில ஜிம்னோஸ்பெர்ம்கள் தாவரத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்
ஸ்பொராஞ்சியம் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள தான் வந்து ஸ்போர்கள் அப்படின்றது உற்பத்தி செய்யப்படுது. அந்த ஸ்போர்கள் எப்படி இருக்கும்? அந்த ஸ்போர்கள்ல வந்து எப்படி வந்து பரவுது? அந்த ஸ்போர்கள் வந்து கருவுறுதல் எப்படி நடைபெறுது? இந்த விஷயங்கள்லாம் இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். ஜிம்னோஸ்பர்ம்களோட வாழ்க்கை சுழற்சிய நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். ஸோ சில தாவரங்கள்ல ஸ்போரோஃபில் தனியா இருக்கும். ஆனா ஒரு சிலதுல வந்து கூம்புகளா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆண் கூம்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது மைக்ரோஸ்போர்களை உற்பத்தி செய்கிறது. அவை மகரந்த துகள்களாக உருவாகின்றன. இந்த மகரந்த துகள்கள தான் நம்ப ஆண் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆண் கேமிட்டோஃபைட்டுக்குள்ள தான் என்ன உருவாகும்? ஆண் கேமிட் அப்படின்றது உருவாகும். விந்து செல்கள் அப்படின்றது உருவாகும். அப்போ ஆண் கூம்பு தான் மைக்ரோஸ்போர்கள உருவாக்குது. அதுதான் மகரந்த தூளா மாறுது. அத தான் நம்ம ஆண் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். பெண் கூம்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது மெகாஸ்போர்கள உற்பத்தி செய்யுது. அந்த மெகாஸ்போர்கள் அப்படின்றது பெண் கேமிட்டோஃபைட்டா வந்து மாறுது. இந்த பெண் கேமிட்டோஃபைட்ல தான் என்ன உருவாகுது? அ முட்டை அப்படின்றது உருவாகுது. சரிங்களா? சரி இப்ப ஆண் மற்றும் பெண் கூம்பு அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? ஒரு சில தாவரத்துல ஒரே மரத்துல ஆண் மற்றும் பெண் கூம்புகள் இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஜிம்னோஸ்பர்ம்கள்ல தனித்தனி மரங்கள் இருக்கலாம். அப்ப சைக்கஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண் மரம், பெண் மரம் அப்படின்றது தனியா இருக்கும். அதுல ஆண் கூம்பு, பெண் கூம்பு அப்படின்றது தனியா இருக்கும். பைனஸ் தாவரத்துல அப்படி இருக்காது. ஆண் மற்றும் பெண் கூம்புகள் ஒரே தாவரத்துல வந்து இருக்கும். சரி எப்படி இதோடைய வாழ்க்கை சுழற்சி நடைபெறுது அப்படின்றத இப்ப தெளிவா பார்க்கலாம். ஜிம்னோஸ்பெர்ம்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து என்னது ஹெட்டிரோஸ்போரஸ் 2 வகையான ஸ்போர்கள உருவாக்கும். ஸ்போர்கள உருவாக்கக்கூடிய அந்த இலைகளுக்கு பேர் என்ன? ஸ்போரோஃபில்கள் அப்படின்னு பேரு. இப்போ ஒரு ஸ்போரோஃபில்ல வந்து சிறிய ஸ்போர்கள் உருவாகுது அப்படின்னா, அதுக்கு பேரு மைக்ரோஸ்போரோஃபில். பெரிய ஸ்போர்கள் உருவாகுது அப்படின்னா, அந்த மெகாஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லலாம். இந்த இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணோட ஒண்ணு வந்து சேர்ந்து இந்த மாரி நெறைய இலைகள் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து ஒரு கூம்பு மாதிரியான அமைப்புகள உருவாக்கும். ஆண் ஸ்போரோஃபில் அதாவது ஆண் ஸ்போர்கள உருவாக்குது. அதாவது மைக்ரோஸ்போர்கள உருவாக்குது அப்படின்னா, அது ஆண் கூம்பு அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோஸ்போர்கள உருவாக்குதுன்னா, ஆண் கூம்பு. மெகாஸ்போர்கள உருவாக்குது அப்படின்னா, அதுக்கு பேரு பெண் கூம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண் கூம்பு. அப்ப இந்த 2 வகையான கூம்பும் வந்து ஒரு சில தாவரங்கள்ல ஒரே இதுல நம்ம பார்க்க முடியும். இதுதான் பைனஸ் அப்படின்ற தாவரம். இந்த பைனஸ் தாவரத்துல பாருங்க, ஆண் கூம்பு இந்த இடத்துல வந்து இருக்கு. இது வந்து பெண் கூம்பு. இப்ப இந்த ஆண் கூம்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்க, நெறைய வந்து மைக்ரோஸ்போரோஃபில்கள் இருக்கு. இந்த ஒரு ஸ்போரோஃபில்ல இங்க ஒரே ஒரு ஸ்போரோஃபில்ல மட்டும் நான் வரையறேன். இதுதான் வந்து என்னன்னா மைக்ரோஸ்போரோஃபில். இதுக்குள்ள தான் இருக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம். இதுல தான் நெறைய மைக்ரோஸ்போர் அப்படின்றது உருவாகும். அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. இப்போ ஒரே ஒரு மைக்ரோஸ்போர் மட்டும் வந்து வெளியில வருது. அந்த ஒரு மைக்ரோஸ்போர் தான் என்னவா மாறப்போகுது? போலன் கிரெயினா வந்து மாறப்போகுது. மகரந்த தூளா வந்து மாறுது. இந்த மகரந்த தூள தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆண் கேமிட்டோஃபைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பெண் கேமிட்டோஃபைட் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னது? பெண் கூம்பு. இந்த பெண் கூம்புல நெறைய அமைப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரே ஒரு அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா, அ மெகாஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரே ஒரு மெகாஸ்போரோஃபில்ல நான் வரையறேன். இது என்னது? ஒரு மெகாஸ்போரோஃபில். இந்த மெகாஸ்போரோஃபில்ல தான் என்ன இருக்கு? மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்றது இருக்கு. இந்த மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ள தான் மெகாஸ்போர் அப்படின்றது உருவாகும். அப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் என்னது? மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு பேரு. இந்த மெகாஸ்பொராஞ்சியத்த ஒரு சில சமயங்கள்ல ஜிம்னோஸ்பெர்ம் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஓவியூல் அல்லது சூல் அப்படின்னு பேரு. சரிங்களா? இப்ப அந்த சூல மட்டும் இங்க தனியா வரைஞ்சிருக்காங்க. இதுக்குள்ள தான் என்ன உருவாக போகுது அப்படின்னா, மெகாஸ்போர் அப்படின்றது உருவாக போகுது. பாருங்க மொத்தம் 4 மெகாஸ்போர் உருவாயிருக்கு. அதுல 3 மெகாஸ்போர் அப்படின்றது அழிஞ்சிரும். ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும் தான் இருக்கும். அந்த மெகாஸ்போர் வளர்ச்சி அடைஞ்சு என்னவா மாறுது? பெண் கேமிட்டோஃபைட்டா வந்து மாறுது. அப்ப பெண் கேமிட்டோஃபைட் இல்லன்னா மெகா கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். வளர்ந்துருச்சு. இது பெண் கேமிட்டோஃபைட். பாருங்க பெண் கேமிட்டோஃபைட்ல என்ன இருக்கு? பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆர்க்கிகோனியம் அப்படின்றது இருக்கு. ஆண் கேமிட்டோஃபைட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது போலன் கிரெயின் மகரந்த தூள் அப்படின்னு பேரு. அது வளர்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்னா, இதுதான் ஒரு ஆண் கேமிட்டோஃபைட் அப்படி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆண் கேமிட்டோஃபைட். இது வளர்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்னா, இந்த மாரி ஒரு குழல்கள வந்து உருவாக்கும். அதுக்குள்ள தான் விந்து செல்கள வந்து உருவாக்கும். இப்போ இது என்ன ஆகுது? காற்றின் மூலமா இந்த இடத்துல வந்து விழ ஆரம்பிக்குது. விழுந்து அது வளர ஆரம்பிக்குது. பாருங்க ஒரு குழல வந்து உருவாக்குது. அதுக்கு பேரு விந்து குழல் அப்படின்னு பேரு. அதுக்குள்ள தான் விந்து செல்கள் அப்படின்றது உருவாகும். பாருங்க இதுதான் விந்து செல்கள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இங்க இருக்கக்கூடிய ஆர்க்கிகோனியால இருக்கக்கூடிய முட்டையோட வந்து இணைய ஆரம்பிக்குது. இணைஞ்சு ஜைகோட் அப்படின்றது உருவாயிடுச்சு. இந்த ஜைகோட் அப்படின்றது என்னவா மாறும்னா, கருவா வந்து மாறும். இந்த ஜைகோட் எங்க இருக்கு? பெண் கேமிட்டோபைட்டுக்குள்ள இருக்கு. சூலுக்குள்ள வந்து இருக்கு. இந்த சூல் என்னவா மாறும் அப்படின்னா, விதையா வந்து மாறும். இது விதையா மாறும். அப்ப விதை அப்படின்றது இந்த இடத்துல வெளியில இருக்கு. விதைக்குள்ள தான் கரு அப்படின்றது இருக்கும். இந்த விதை அப்படின்றது திறந்த விதையா இருக்கு. இது கீழ விழுந்துச்சு அப்படின்னா, முளைச்சு அடுத்து வந்து ஒரு ஸ்போரோஃபைட்டா வந்து மாறும். இப்படிதான் ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்றது இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறுகிறது. அப்போ கேமிட்டோஃபைட்டுகள் தனித்து வாழும் தன்மை கொண்டவை அல்ல. இந்த கேமிட்டோஃபைட்டுகள்லாம் தனித்து வந்து வாழாது.
அதனால வந்து உணவு வந்து உற்பத்தி செய்ய முடியாது. ஸ்போரோஃபைட் தாவரத்தை சார்ந்தது. ஏன்னா இங்க பாருங்க மெகாஸ்போர் எங்க இருக்கு? மெகாஸ்போராஞ்சியம்குள்ள இருக்கு. அண்ட் அதே மாதிரி மைக்ரோஸ்போர நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மகரந்த தூள் அப்படின்றது மைக்ரோஸ்போராஞ்சியத்துக்குள்ள தான் இருக்கும். வெளியில வந்துச்சு அப்படின்னா, அது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். சரிங்களா? மகரந்த துகள்கள் காற்று மூலம் சூழ்களின் திறப்பை சந்திக்கின்றன. இந்த மகரந்த துகள்கள் சூழோட திறப்புக்கு வருது. மகரந்த குழாய் வளர்ந்து ஆண் கேமெட்டுகளை ஆர்க்கிகோனியாவின் வாய்க்கு அருகில் வெளியேற்றுகிறது. இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ச்சி அடையும். இங்க இருக்கக்கூடிய அந்த விந்து செல் அப்படின்றது ஆர்க்கிகோனியாவோட வாய்ப்பகுதிக்கு வந்து வெளியேற்றுகிறது. அங்கருந்து அது போயிட்டு கருவுறுதல் அப்படின்றது நடைபெறுகிறது. ஜைகோட் ஒரு கருவா வளர்ச்சி அடையுது. ஜூல்கள் விதைகளாக வளர்ச்சி அடைகின்றன. இந்த விதைகள் திறந்த விதைகளாக இருக்கும். இத தான் நம்ம ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்றத மேலும் வந்து 3 வகுப்புகளா நம்ம வந்து பிரிக்கலாம். அந்த ஒவ்வொரு வகுப்புகள பத்தியும் நான் உங்களுக்கு வந்து தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அது உங்களுடைய சிலபஸ்ல இல்ல. அப்ப ஜிம்னோஸ்பெர்ம்கள் என்ன? அது எப்படி வந்து இனப்பெருக்கம் நடைபெறுகிறது? அதோடைய வாழ்க்கை சுழற்சி முறை என்ன? அப்படின்றது உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. தாவர உலகத்துல அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் தான் தாவர உலகத்தோடைய அடுத்த பிரிவு. இதுதான் 5வது பிரிவு. மிகப்பெரிய பிரிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான தாவரங்கள் வந்து இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுக்கு கீழ தான் வரும். இது எல்லாத்தையும் பொதுவா பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோடைய மலர்கள் அப்படின்றது பெருசு பெருசா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதுல உருவாகக்கூடிய விதைகள், இதுல விதைகள் அப்படின்றது உருவாகும். அந்த விதைகள சூழ்ந்து என்ன இருக்கும்? கனி அப்படின்றத அமைப்புகள் நம்ம பார்க்கலாம். அப்போ மூடிய விதைகளை உடைய தாவரங்கள் அப்படின்றது இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். பல வாழிடங்களில் காணப்படும் மிகப்பெரிய மற்றும் மாறுபட்ட குழுவாகும். பல வகையான தாவரங்கள் அப்படின்றது இதுல காணப்படுகிறது. மிக சிறிய உல்ஃபியா முதல் உயரமான யூக்கலிப்டஸ் மரங்கள் வரை இதில் வேறுபடுகின்றன. உல்ஃபியா அப்படின்றது மிக சிறிய பூக்கும் தாவரம். மிகப்பெரிய பூக்கும் தாவரம் எதுனா யூக்கலிப்டஸ். 100 அடி கூட வளரக்கூடிய அந்த அளவுக்கு பெரிய தாவரங்களும் இதுல காணப்படுது. மிக சிறிய தாவரங்களும் இங்க இருக்கு. ஆனா உலகிலேயே மிகப்பெரிய தாவரம் எதுல இருக்கு? ஜிம்னோஸ்பெர்ம்ல தான் இருக்கு. செக்கோயா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இவை உணவு, தீவனம், எரிபொருள், மருந்துகள், பிற பொருட்களை நமக்கு வழங்குகின்றன. எக்கனாமிக்கலா ரொம்ப முக்கியமான தாவரங்கள் எல்லாமே இந்த ஆஞ்சியோஸ்பெர்மிக் தாவரங்கள் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு எல்லாமே பெரும்பாலும் இந்த ஆஞ்சியோஸ்பெர்மிக் தாவரங்கள்ல இருந்து தான் கிடைக்குது. சரிங்களா? அடுத்து இத 2 வகுப்புகளா பிரிக்கலாம். டைகாட்டிலிடனே, மோனோகாட்டிலிடனே. இருவித்தில தாவரம், ஒருவித்திலை தாவரங்கள். அந்த ஒருவித்திலை, இருவித்திலை தாவரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வேண்டாம். இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். இந்த ஆஞ்சியோஸ்பெர்மிக் தாவரங்கள பத்தி நம்ம மேலும் வந்து 2 பாடங்கள்ல வந்து தெளிவா வந்து படிப்போம். வரக்கூடிய பாடங்கள்ல. 1 பூக்கும் தாவரங்களுடைய புறத்தோற்றம் அப்படின்னு ஒரு பாடம் வந்து இருக்கு. பிளான்ட் மார்பாலஜி. அந்த தாவரத்துல நம்ம ஆஞ்சியோஸ்பெர்மிக் தாவரங்களுடைய புறத்தோற்றத்த பத்தி நம்ம தெளிவா வந்து படிப்போம். அடுத்ததா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். பூக்கும் தாவரங்களுடைய பாலின பெருக்கம் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு. 12ஆம் வகுப்புல முதல் பாடம். அந்த பாடத்தையும் நம்ம நீட்டுக்காக படிக்கணும். அங்க வந்து நம்ம பூக்கும் தாவரங்கள் எப்படி இனப்பெருக்கம் வந்து செய்கின்றன அப்படின்ற விஷயத்த நம்ம படிப்போம். இங்க எப்படி நம்ம ஜிம்னோஸ்பெர்ம்கள் இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா பூக்கும் தாவரங்களில் பாலின பெருக்கம் அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அத அந்த பாடத்துல நம்ம தெளிவா வந்து பார்க்கலாம். அப்ப தாவர உலகம் பொறுத்தவரைக்கும் நம்ம அத 5 பிரிவுகளா பிரிச்சோம். ஒவ்வொரு பிரிவுகள்ல இருக்கக்கூடிய தாவரங்கள பத்தி நம்ம தெளிவா வந்து பார்த்துட்டோம். இதோட இந்த பாடம் வந்து முடியுது. இந்த பாடத்துக்கு உண்டான லெக்சர் பிடிஎஃப் ஃபைல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்க்ல குடுக்குறேன். நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லயே அப்டேட் பண்றேன். நீங்க அங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்த ஒரு பாடத்துல சந்திக்கலாம்.